to Tamil Gospel Tabernacle channel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய மெசேஜ் துரிதப்படுதல். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே. 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போய் என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதி நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. ஆண்டவராகிய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக லோத்தின் வாழ்க்கையில் இறங்கி சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் போது அதிலிருந்து அவனை தப்புவிக்கும்படியாக தம்முடைய 2 தூதர்களை அங்கே அனுப்பி அவர் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நியாயத்தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு நியாயத்தீர்ப்பு உண்டு. ஆனால் நியாயத்தீர்ப்பிலிருந்து தப்பிக்கொள்ளவும் ஒரு வழி உண்டு. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். மூல மொழிபெயர்ப்பில் நம்மை நாமே நியாயம் தீர்த்து கொண்டால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்படியானால் நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையும் உண்டு, ஒரு வாழ்க்கை முறையும் உண்டு. அதைத்தான் கர்த்தர் இந்த இடத்துல தம்முடைய தூதன் மூலமாக அவனுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, இந்த தண்டனையில் நீ அழியாதபடி உன் மனைவி உன் 2 குமாரத்திகளை அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். உன்னுடைய வேகத்தை கூட்டு என்று அர்த்தம். இதுவரை ஓடின ஓட்டத்தை விட உன்னுடைய ஓட்டத்தினுடைய வேகத்தை கூட்டும்படியாக கர்த்தர் இந்த கால வேளையில தம்முடைய ஜனத்தோடும் நம்மோடும் ஒவ்வொருவரோடும் பேச விரும்புகிறார். தூதர்கள் முந்தின இரவிலேயே இல்லாவிட்டால் சாயங்கால வேளையிலேயே அவனுடைய வீட்டுக்கு வந்ததாக வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 19:1 பார்க்கும் பொழுது சாயங்காலத்திலேயே அவர்கள் சோதோமுக்குள்ளே வந்து விட்டார்கள். சாயங்காலத்திலேயே அவர் லோத்தின் வீட்டுக்குள்ளும் வந்து விட்டார்கள். இரவு அங்கு புசித்தார்கள், அங்கேயே அவர்கள் இருந்தார்கள். இப்படி இருந்த காலகட்டங்களிலே இரவுல பல சம்பவங்கள் நடந்தது. ஆனாலும் அந்த தூதர்கள் அங்கே இருந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் கிழக்கு வெளுக்கும் நேரம் வந்தபோது அந்த தூதர்கள் அவனை துரிதப்படுத்தினார்கள். அதுவரை அவர்கள் கொஞ்சம் லேட்டாக டைம் கொடுத்து கொண்டே இருந்ததை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். சாயங்காலத்தில் வருகிறார்கள், அவனுடைய வீட்டில் அப்பங்கள் சுட்டு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, அவர்களுக்கு விருந்து வைக்கப்படுகிறது, அவர்கள் புசிக்கிறார்கள், அவர்கள் படுக்கிறார்கள், எல்லாம் அங்கு நடந்து கொண்டே வருகிறது. ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துக்கு பின்பு ஒரு பெரிய போராட்டம் வருகிறது. அதில் குருட்டாட்டம் பிடிக்க வைக்கிறார்கள். ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துக்கு பிறகு லோத்தை அழைத்து, நீ போய் இந்த பட்டணத்தில் வேற யாராவது உனக்கு சாதகமான ஆட்கள் இருந்தால் அவர்களை அழைத்து கொண்டு வா, அவர்களையும் வெளியே கொண்டு போகலாம் என்று சொல்லுகிறார்கள். இவன் போய் மருமக்கள்மார்கள்ட்ட எல்லாம் பேசுறான். தன்னுடைய பெண்களுக்கு யாரெல்லாம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறானோ அவங்க கிட்ட எல்லாம் போய் பேசுறத நம்ம பாக்குறோம். திரும்பி வீட்டுக்கு வர்றான். ஆனா இப்ப டைம் ஆன உடனே கிழக்கு வெளுக்கும் போது அவர்கள் அவனை துரிதப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, நீங்க ரட்சிக்கப்பட்ட காலங்கள் ஒரு மென்மையான காலமாக இருக்கலாம். நீங்க அபிஷேகம் பெற்ற காலங்கள் ஒரு காலமா இருக்கலாம். தேவன் உங்களை அழைத்து கொண்டு வந்த காலங்கள் ஒவ்வொரு வித்தியாசமான பாதைகளாக இருக்கலாம். அதெல்லாம் காலங்கள் முந்தின காலங்கள். ஆனா இப்போ உள்ள காலத்துல அதே தூதர்கள் தான். அவன் வீட்டிலேயே புசித்தவர்கள், அவன் வீட்டிலேயே விருந்து பண்ணினவர்கள், அவன் வீட்டிலேயே படுத்திருந்த தூதர்கள். இப்பொழுது அவர்களுடைய மெசேஜ் வித்தியாசப்படுகிறது. நீ சீக்கிரமாய் வெளியே வா, வேகமாக வா என்று சொல்லி அவனை துரிதப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ரட்சிப்பின் காலங்களை விட இப்பொழுது காலம் மிகவும் சமீபமாய் மாறிவிட்டது. இது ஒரு 11ஆம் மணி வேலைன்னு சொல்ல முடியாது, 11:45 மணி நேரம் நினைச்சலாம் சொல்லலாம். இது கடைசி லாஸ்ட் ஹவர்ஸ், கடைசி மணித்துளிகள்ல நம்ம வந்திருக்கிறோம். கிழக்கு வெளுக்கக்கூடிய ஒரு நேரம் வந்து விட்டது. அந்த நேரம் வந்த உடனே இவங்க ஸ்பீட கூட்டுறாங்க. வா, வெளியே போ, சீக்கிரம் போ, சோதோமை விட்டு வெளியே போ. இன்றைக்கு கர்த்தர் உனக்கும் பேசுகிறார், எனக்கும் பேசுகிறார், நம்முடைய சபைக்கும் பேசுகிறார். நாம் இருக்கிற இந்த மெத்தனமான தன்மையை விட்டு, இல்லாவிட்டால் நாம் இருக்கிற இந்த சோதோமின் வாழ்வை விட்டு சீக்கிரமாய் வெளியே வரும்படியாக தேவனுடைய தூது நம்மை அழைக்கிறது, துரிதப்படுத்துகிறது. துரிதம் அப்படின்னா ஹேஸ்டி, அதாவது வேகம். இன்னும் உன்னுடைய வேகத்தை நீ ஜாஸ்தியாக்கி உடனே வெளியே போ, அவசரமாக.
ஒரு எமர்ஜென்சி, நீ உடனே வெளியே வா அப்படின்னா அந்த இடத்துல. அதுக்கும் அவன் தாமதித்த பொழுது அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் தாமதித்தான். இதுக்கு பின்பு தேவனுடைய நேரம் முடிவடைந்து விட்டது. அப்படினால் அந்த தூதர்கள் என்ன செய்தாங்க, ஒரு தூதன் லோத்தின் மனைவியும் ஆளுக்கு ஒரு கையில பிடிச்சுக்கிட்டான், இன்னொரு தூதன் 2 மகள்களையும் ஒவ்வொரு கையில பிடிச்சுக்கிட்டான். இழுத்து கொண்டு வந்து தர 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 தரன்னு இழுத்து கொண்டு வந்து வெளியே விட்டு போனாங்க. ஏனென்றால் நேரம் என்ன செய்கிறது, முடிவடைகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கும் எனக்கும் தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலம் முடிவடைய போகிறது. அதற்கு முன்னாக நாம் வெளியே வர வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது, அதுதான் சோதோம். ரட்சிக்கப்பட்டு இன்னும் எத்தனை வருஷம் நீ சோதோமில் இருக்க போகிறாய்? சோதோம் என்று சொன்னால் வெண்மை, இல்லாவிட்டால் சுண்ணாம்பு நிலம்னு அர்த்தம். சோதோமுடைய அர்த்தம் சுண்ணாம்பு நிலம். சுண்ணாம்பு பார்த்திருக்கீங்களா? அது கொதிக்க 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 அதனுடைய தன்மை மாறும் பொழுது என்ன செய்யும், பயங்கர ஒயிட்டாயிரும். ஆனா காலை வச்சுட்டான் அவன், அதோட என்ன செஞ்சான், தொலைஞ்சான். பைபிள் சொல்லுகிறது, உன்னை சுண்ணாம்பு காலவாயிலிருந்து நான் உன்னை வெளியே எடுத்து கொண்டு வந்தேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இருக்கிற இந்த நிர்பந்தமான சோதோமை விட்டு வெளியே வரணும். இந்த ஆராதனையிலே உங்களுடைய வாழ்வு எங்க இருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை எந்த இடத்துல இருக்கிறது? இந்த லோத்தை குறித்து பேதுரு தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறான், நீதிமானாகிய லோத்து என்று சொல்லுகிறார். அதே லோத்து சொல்லுகிறான், அந்த லோத்தை குறித்து பேதுரு சொல்லுகிறார், அந்த ஜனங்களுடைய காமவிகார நடக்கையை கண்டு கேட்டு தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து என்று பேசுகிறார். அவனுக்கு ஒரு துக்கம் இருந்தது. இந்த ஜனங்கள் இப்படி பாவம் செய்கிறார்களே, இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையில சிக்கி இருக்கிறார்களே, இவர்களுக்கு விடுதலை கிடையாதா? இவர்களுக்கு மனமாற்றம் கிடையாதா? இவர்கள் திருந்த மாட்டார்களா? இப்படிப்பட்ட ஒரு தவிப்பு அவனுக்குள் இருந்தது. ஆனால் அந்த சோதமை விட்டு வெளியே வரக்கூடிய வெளிப்படுத்தல் அவனுக்கு இல்லை. 2 பேதுரு 2 அதிகாரம் 7, 8 வசனங்கள். அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. அவனை வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு நீதிமான் என்று. ஆனால் அந்த நீதிமான் தவறுகளை காண்பான், பாவத்தை பார்ப்பான், பாவத்தை குறித்து கேட்பான். அது ஒரு நிர்பந்தமான ஒரு வாழ்க்கையில் உள்ள ஒரு இடம். அந்த சோதமை விட்டு ஆனால் வெளியே வரமாட்டான். இன்றைக்கு உங்களுக்குள்ளே பாவத்தை குறித்த ஒரு அறிவு இருக்கிறது, பாவத்தை குறித்த ஒரு துக்கம் இருக்கிறது, தோல்விகளை குறித்த ஒரு மனஸ்தாபம் இருக்கிறது. ஆனால் தோல்விகளை விட்டு வெளியே வரக்கூடிய சிந்தை எத்தனை பேருக்கு உண்டு? ஒருவேளை நீ நீதிமானா இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததினால் உனக்கு நீதிமான் என்ற பெயர் இருக்கிறது. ஆண்டவர் உன்னை அழைத்ததினால் உனக்கு நீதிமான் என்ற பெயர் இருக்கிறது. ஆண்டவர் உனக்கு கிருபை பாராட்டினதினால் உனக்கு நீதிமான் என்ற பெயர் இருக்கிறது. ஒரு காலத்திலே மார்பில் அடித்துக் கொண்டு நீ அழுது, ஆண்டவரே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்னாயே, ஆனபடியால் உனக்கு நீதிமான் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. நல்லது. ஆனால் இன்றைக்கு பாவத்தை குறித்தும் பாவத்தை குறித்ததான வேதனையும் உனக்கு இருக்கிறது. ஆனால் பாவத்தை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சிந்தை இல்லை. இதுவரை உன்னுடைய காரியங்களிலே மௌனமாக, இல்லாவிட்டால் உன்னுடைய போக்கிலேயே உன்னை விட்டுக் கொண்டிருந்த தேவன், அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார், நான் வெகுகாலம் மௌனமாயிருந்தேன், உன்னுடைய விஷயத்தில் நான் வெகுகாலம் மௌனமாக இருந்தேன். சங்கீதத்தில் நான் பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையை ஆண்டவர் உச்சரிப்பதை பார்க்கலாம். நீ பாவம் செய்தாய், அந்த சோதோமிலே கிடந்தாய், ஆனால் அப்பொழுது நான் மௌனமாக இருந்தேன். 50 சங்கீதம் 21 வசனம். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். பாருங்க, கர்த்தர் மௌனமா இருக்கிற ஒரு காலம் உண்டு, கர்த்தர் உன்னை துரிதப்படுத்தக்கூடிய ஒரு காலம் உண்டு. அவன் வீட்டிலேயே தூதர்கள் வந்து புசித்து குடித்து படுத்து எழும்பின ஒரு நேரம் உண்டு. ஆனா அதே தூதர்கள் இவனை கரம் பிடிச்சு வெளியே இழுத்துட்டு போற ஒரு காலமும் உண்டு. அவனை துரிதப்படுத்தக்கூடிய ஒரு காலமும் உண்டு. அப்படினால கர்த்தர் மௌனமா இருக்கிறார் நினைக்காத. இன்றையில இருந்து மெசேஜில இருந்து கர்த்தர் உன்னுடைய துரிதப்படுத்த அவர் விரும்புகிறார். இன்னைக்கு மௌனமா இருக்கிறதுனால அநேகருக்கு பயம் போயிடுச்சுங்க. அதான் ப்ராப்ளம். ஆண்டவர் சும்மா இருக்கிறாரு, பரவாயில்ல, அப்ப நம்ம செய்யறதெல்லாம் சரி போல் இருக்கு. ஏசாயா 57 அதிகாரம் 11 வசனம். ஏசாயா 57:11. நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாயே. நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். நான் வெகு காலம் மௌனமாய் இருந்தேன் அல்லவா?
ஆகையால் எனக்கு பயப்படாதிருக்கிறாய். இதான் நடந்த சம்பவம் பிரியமானவர்களே. அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள்ல கர்த்தர் சரி நம்முடைய பிள்ளை தானே, நம்முடைய குமாரன் தானே, நம்முடைய குமாரத்தி தானே, நம்முடைய வேலைக்காரன் தானே, நம்முடைய ஊழியக்காரன் தானே, அவன் நம்முடைய பிள்ளை தானே, நம்ம அபிஷேகம் பண்ணினவன் தானே, இப்படி உனக்கு காலங்களை கொடுக்கும் பொழுது நீ என்ன நினைக்கிறாய்? அவர் மௌனமா இருக்கிறார். அதே தேவன், அதே தூதர்கள் இப்பொழுது இவனை துரிதப்படுத்தினார்கள். வா, சோதோமை விட்டு வெளியே வா. எத்தனை வருஷம் சுண்ணாம்பு காலவாசல்ல கிடக்க போகிற? அந்த சுண்ணாம்பு நிலத்துல எத்தனை வருஷம் நீ இருக்க போகிற? உனக்கு இனிமே நேரம் கிடையாது. நீ இருக்க வேண்டிய இடம் இது அல்ல. அவனுக்கு அந்த சோதம் எப்படி தென்பட்டது? கர்த்தருடைய தோட்டம் போல தென்பட்டது, ஏதேன் போல தென்பட்டது. உலக ஐஸ்வர்யத்தின் மட்டும்தான் அவனுடைய நோக்கத்தில் இருந்தது. ஒருவன் இம்மைக்காக கிறிஸ்துவை பின்பற்றுவானால் அவன் பரிதபிக்கப்படத்தக்கவன் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. அதனால இம்மைக்குரிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் தருவார். ஒரு பாஸ்டர் சொன்னாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, இதெல்லாம் இந்த ஒரு காய்கறி வாங்கும் போது உனக்கு கொஞ்சம் கொசுறு கொடுக்கிற மாதிரி உனக்கு காரு, வீடு, நிலம் கர்த்தர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாருன்னு சொன்னார். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு இம்மைக்குரிய காரியங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு, ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடைகிறவனுக்கு, பூர்ணத்தை நோக்கி போறவனுக்கு, பரலோகம் போகணுங்கிற சிந்தை உள்ளவனுக்கு இந்த உலக பிரகாரமான வீடு, நிலம், சொத்து, சுகம், பிரச்சனை, பிள்ளை, குழப்பங்கள் இதெல்லாம் என்னது? எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இல்லாமலே வண்டி என்ன செய்யலாம்? கம்பெனில இருந்து ஒரு வண்டியை கொடுப்பாங்க, அதே சீட்லயே ஓட்டலாம், அதே ஹாண்ட்லயே ஓட்டலாம், அதே லைட்லயே ஓட்டலாம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஒரு கார் வாங்கினவங்களுக்கு தெரியும், டூ வீலர் வாங்கினவங்களுக்கு தெரியும். வெளியே வரும்போதே இந்த கம்பெனிக்காரன் சொல்லுவான், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் ஏதாவது மாட்டணுமான். நம்ம உடனே என்ன செய்யறோம்? லைட்டோட பவரை கூட்டுவோம், கட் அவுட் மாத்துவோம், அடுத்து பம்பரை தூக்கி முன்னால வைப்போம், வண்டியில சைட்ல டூ வீலருக்கு பம்பரை தூக்கி வைப்போம். ஹார்ன் வந்து ஒரு நார்மல், அதாவது கவர்மெண்ட் எந்த டெசிபிள் கொடுத்திருக்கானோ அந்த டெசிபிள் தான் அடிக்கும். நம்ம என்ன செய்வோம்? எல்லாரும் காதும் கிளிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? புதுசா ஒண்ணு. இதெல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். நார்மல் காரு ஓடும், ஆன் ரோடு அழகா போகும், உண்மைதானே? அதுபோல நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடி போய்கிட்டு இருந்தா உனக்கு நீ நல்லா போயிட்டே இருக்கலாம். தேவைப்பட்டா இந்த உலகத்துல உனக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பண்ணிக்கலாம், உலகத்துக்குரிய காரியங்களை நீ வச்சுக்கலாம். ஆனா ஒன்று, நீ விட வேண்டிய நேரம் வந்து விட்டது. நீ துரிதப்பட்டு இந்த சுண்ணாம்பு காலவாசல் ஆகிய, இல்லாவிட்டால் இந்த பாவத்தின் பிறப்படமாகிய இந்த சோதோமை விட்டு வெளியே வர கர்த்தர் இன்றைக்கு உனக்கு துரிதப்படுத்துகிறார். இனிமேல் உனக்கு சோதம் சொந்தமானது அல்ல. அவன் தாமதித்த பொழுது ஆண்டவரே அவனுடைய கையை பிடிச்சு இழுத்து வெளியே கொண்டு வந்து விடுகிறார். இன்றைக்கு கையை பிடிச்சு கர்த்தர் அன்றைக்கு தூதன் வெளியே இழுத்துட்டு வந்தது போல இந்த பிரசங்கம் உன்னை பிடிச்சு வெளியே இழுத்துட்டு வருது. அதான் இந்த வார்த்தை. தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக அனுப்பப்படுகிறது. நீ மௌனமாக ஆண்டவர் சும்மா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நீ சோதமுக்குள்ளேயே கடந்துகிட்டு அதிலேயே குடிச்சு, அதிலேயே குளிச்சு, அதிலேயே துக்கப்பட்டு, அதிலேயே நீ வேதனைப்பட்டு, அப்படி அல்ல. அந்த டைம் முடிஞ்சிருச்சு. சோதமை பார்த்த தரிசனங்கள் முடிந்தது. சோதமை கர்த்தர் அழிக்கப் போகிறார். உன்னுடைய வாழ்வின் ஒரு பகுதி நஷ்டப்படுகிறதுக்கு முன்பாக நீ அந்த இடத்தை விட்டு வெளியே வா. உன்னை துரிதப்படுத்துகிறது தேவனுடைய வார்த்தை. எவ்வளவு நாள் இதுக்குள்ளேயே கிடக்க போறீங்க? இந்த குட்டைக்குள்ளேயே ஊறிக்கிட்டு எத்தனை பேர் இருக்க போறீங்க? இந்த குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரையை ஓட்டிக்கிட்டு எத்தனை பேர் இருக்க போறீங்க? இந்த ஒரு குறிக்கப்பட்ட சமுதாயம், குறிக்கப்பட்ட தன்மை, குறிக்கப்பட்ட இதுக்குள்ளேயே சுத்தாத. உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்த போது 3 புருஷர்களை கண்டான். ரெபெக்காள் தன் கண்களை ஏறெடுத்த போது ஈசாக்கை கண்டாள். ஈசாக்கு தன் கண்களை ஏறெடுத்த பொழுது ரெபெக்காளை கண்டான். நீ உன் கண்களை ஏறெடுத்தால் ஒத்தாசை வரும் பர்வதங்களை நீ நோக்கி பார்க்கலாம். இன்றைக்கு நீ உன்னுடைய கண்களை, பார்வையை மாற்ற வேண்டிய ஒரு நேரம். இந்த சோதமுல இனிமேல் நீ இருக்க முடியாது. நீங்க விசுவாசித்தாலும் விசுவாசியாவிட்டாலும் இந்த மெசேஜ் கேட்கிற அநேகரை கர்த்தர் சோதமிலிருந்து வெளியே தூக்க போகிறார். பாவ வாழ்க்கையின் பிடியிலிருந்து உனக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கு, ஆனா செயல்திறன் இல்ல. பாவம் செய்யக்கூடாதுன்னு அறிவு இருக்கு, ஆனா அதை எதிர்த்து போராட சக்தி இல்ல. இதுதான் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் பவுலுடைய அறிக்கை. நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்யும் சக்தி என்னிடத்தில் இல்ல. தீமையின் பிரமாணம் வேறொரு சக்தி எனக்குள்ள இருக்கிறதை நான் உணர்கிறேன். இதுதான் இன்னைக்கு நடக்குது. இதுதான் லோத்துக்கும் நடந்தது பிரியமானவர்களே. அவன் நீதிமான், ஆனா கண்டும் கேட்டும் வேதனைப்பட்டு தன்னுடைய மனதில் புழுங்கி போய், ஐயோ இப்படி இந்த ஜனங்க இவ்வளவு தாறுமாறா, இவ்வளவு ஒஸ்டா மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி இருந்துச்சு. தவிர
இல்ல இது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்து வராது, நம்முடைய பயணத்துக்கு இது ஒத்து வராது, என்னுடைய இலக்கு இது அல்லன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு வர்றதுக்கு அவனுக்கு என்ன இல்ல? அறிவு இல்ல, அனுபவம் இல்ல, அந்த கிருபை இல்ல. ஆனா தேவனே பார்த்து அவனை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஏற்கனவே ஒரு சான்ஸ் கொடுத்தார். அந்த 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களை பிடிச்சிட்டு போகும்போது லோத்தும் போயிட்டான். அடிமைப்பட்டு எவ்வளவோ தூரம், சோதமை விட்டு எவ்வளவோ தூரம் போயாச்சு. ஆபிரகாம் விடுதலையாக்கி விட்டான். ஆபிரகாம் விடுதலையாக்கின உடனே என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு நல்ல விசுவாசி என்ன செய்யணும்? ஒரு நல்ல ஊழியக்காரன் என்ன செய்யணும்? ஒரு அழைக்கப்பட்டவன் என்ன செய்யணும்? ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ன செய்யணும்? ஒரு முத்தரிக்கப்பட்டவன் என்ன செய்யணும்? கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வந்து உன்னை தப்புவித்து அநியாயத்திலிருந்தும் அழிவிலிருந்து உன்னை தப்புவிக்கும் பொழுது நீ என்ன செய்யணும்? மறுபடி நீ விசுவாச வீரனாகிய ஆபிரகாமோடு சேர்ந்து கானான் பயணத்துல நீ போயிருக்க வேண்டும். திரும்பவும் கையை கழுவிட்டு வாயை போலிவிட்டு நீ எங்க வந்து உட்கார்ந்துட்ட? மறுபடியும் சோதம்ல தான் போய் சிட்டிங் ஆனா. இப்ப 2வது சான்ஸ் கர்த்தர் அவனுக்கு தூதனை அனுப்புறார். ஆனாலும் அவன் வெயிட் பண்ண பொழுது கர்த்தர் அவனை துரிதப்படுத்தினார். சோதோமின் வாழ்க்கைங்கிறது இப்ப இருக்கிற 21ஆம் நூற்றாண்டுல இருக்கிற பாவ வாழ்க்கை. ஆணோடு ஆண் பாவம், பெண்ணோடு பெண் பாவம். இது இப்பொழுது சமீபத்திய கலாச்சாரம். அதுக்கு இந்தியா மட்டும்தான் இப்ப என்ன செய்யல, ஒத்து கொடுக்காம சட்டத்துல போராடிட்டு இருக்கு. மத்த எல்லா நாடுகளும் ஒத்துக்கொண்டு விட்டது. இன்னும் கொஞ்ச நாள்ல இதுவும் இந்தியாவும் அப்படி வளையும். அப்ப பாவத்தின் பூரணங்கிற ஒரு கட்டத்துக்கு வரும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த இடத்தை விட்டு வெளியே வா, மாம்சத்தின் பிடியிலிருந்து வெளியே வா, அருவருப்புகள் இருந்து வெளியே வா. அவன் வெளியே வர்றதுக்கு தாமதிச்சதுக்கு காரணம் என்ன? அவன் பிள்ளைகள்லாம் வெளியே வர்றதுக்கு தாமதிச்சதுக்கு காரணம் என்ன? அவன் மனைவி வெளியே வர்றதுக்கு தாமதிச்சதுக்கு காரணம் என்ன? இவன் ஒருத்தன் தான் நீதிமான். அந்த மனைவிக்கு பின்னோக்கி பார்க்கிற ஒரு அறிவு இருந்து கொண்டே இருந்தது. அந்த பிள்ளைகளுக்கு அந்த சோதமுல இருந்து இருந்து பாவம் செய்யாவிட்டாலும் பாவத்தின் அறிவு அவர்களுக்குள்ள இருந்தது. அதை நீங்க பின்னாட்கள்ல பைபிள்ல படிச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பின்னோக்கி பார்க்கிற பார்வை மனைவிக்கு இருந்தது. இவனுக்கு சோதோமை விடுற சிந்தை இல்லாம சோதோமின் மேல ஒரு நாட்டம் இருந்தது. அந்த பிள்ளைகளுக்கு சோதோமின் பாவம் உள்ளுக்குள்ள போராடி கொண்டே இருந்தது. இது நிமித்தம் அவங்க வெளியே வர்றதுக்கு தாமதித்தார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீ இந்த பிரசங்கத்தை கேட்கும் போதே நீ சோதோமில் இருக்கிறாய் என்பதை நீ உணர்ந்திருப்பாய். ஒரு நல்ல அருமையான விசுவாசிக்கு ஒரு சூடு போதும், தப்புன்னு புரிஞ்சுக்குவான். ஓஹோ, இது நமக்கு தான் வருது, அம்பு எங்க இருந்து வருது? தெய்வத்திட்ட இருந்து நமக்கு தான் வருது அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும். அதனால முதலாவது கர்த்தர் உன்னை துரிதப்படுத்துகிற காரியம், நீ சோதோமை விட்டு வெளியே வா. 2வதாக யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். இப்ப எகிப்தியரே சொன்னாங்க, நீ போயிடு, நீங்க போயிடுங்க, எவ்வளவு சீக்கிரமா எங்களை விட்டு போறீங்களோ அவ்வளவு குயிக்கா வெளியே போ. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா? எகிப்தியரே சொல்றாங்க, நீங்க போயிடுங்க, நீங்க எங்களோடு இருக்க வேண்டாம். அவங்களே இவங்களை துரிதப்படுத்துறாங்க. 2வது, நீ எகிப்தை விட்டு வெளியே வரணும். இன்னைக்கு அநேக தேவனுடைய ஜனங்கள் எகிப்துக்குள்ளேயே இருக்கிறாங்க. எத்தனை வருஷம்? 400 வருஷம். இன்னும் சரியா சொன்னா 430 வருஷம். தலைமுறை தலைமுறையாக அந்த ஜனங்கள் எகிப்திலேயே கிடந்தாங்க. பயங்கரமான வேதனை. அதனுடைய எகிப்தினுடைய விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். வேலை செய்வான், கூலி கிடையாது. அப்படியே கூலி கிடைச்சாலும் அடி கிடைக்கும். அந்த ஆலோட்டிகள் என்ன செய்வாங்க? நீங்க இப்போ பழைய இதுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பண்டமாற்று பொருள்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை நெஞ்சிக்கலாம், வாங்கிக்கலாம். பணம்ங்கிறது அங்க கிடையாது, பண்டமாற்று தான். ஒரு பொருளை கொடுத்தா இன்னொரு பொருள் கிடைக்கும். சில இடங்கள்ல ஒரு இடத்த கொடுத்த ஒரு பொருளை கொடுத்தா பணம் கிடைக்கும். இதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கல் அறுத்தா அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? பைபிள் படிச்சவங்க சொல்லுங்க. செங்கல் அறுத்து கொடுத்தா, இத்தனாயிரம் செங்கல் அறுத்தா அவங்களுக்கு என்ன கொடுப்பான்? சாப்பாடா? வைக்கோல் கொடுப்பானா? எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு பண்டமாற்று பொருள் பாருங்க. வைக்கோல் தாளடிகள். நெல்லெல்லாம் அறுத்துட்டு கோதுமையெல்லாம் அறுத்துட்டு எடுத்துட்டு எது கொடுப்பான்? கோதுமையோட தாளடிகள், இல்லாவிட்ட நெல்லோட தாளடிகள் கிடைக்கும்.
இதை இவங்க கொண்டு போய் இதை வித்து இவங்க என்ன செய்யணும், தங்களுக்குரிய பொருளை வாங்கணும். ஆனா இதே சூழ்நிலை மாறின போது விடுதலையை நோக்கி அவங்க கத்த ஆரம்பிச்ச உடனே பார்வோன் சொன்னா, அவங்களுக்கு செங்கலா இருக்கட்டும், அவங்களுக்கு எது கொடுக்காதீங்க, வைக்கோல் கொடுக்காதீங்க. அப்ப அந்த ஜனங்க எங்களுக்கு அப்ப கூலி அப்படின்னு கேட்டாங்க. நீங்க போய் வயல்ல இங்க அறுத்து முடிச்சுட்டு நீங்க போய் வயல்காடுல போய் என்ன செய்யுங்க, எதை எடுத்துக்கோங்க, தேடி எடுத்து வைக்கோல் எடுத்துக்கோங்க, போய் வித்துக்கோங்க, இதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட்னு சொன்னான். இது எதை காண்பிக்கிறது? நீ பிரயாசப்படுவாய், ஆனா உனக்கு அறுக்க முடியாது. நீ சம்பாதிப்ப, பொத்தலான பையில என்ன செய்யும், போயிடும். நீ சம்பாதிப்ப, கர்த்தர் அதை ஊதி போடுறார். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கு? இதை விட்டு வெளியே வர கர்த்தரே உன்னை அடிமைப்படுத்தின சக்திகளுக்கு இன்னைக்கு கட்டளையிட போகிறார். எகிப்து 400 வருடம் இவர்களை 30 வருஷம் ராஜா மாதிரி வாழ்ந்துட்டாங்க. 400 வருஷம் அவங்க யாரு? அடிமைகளாய் வாழ்ந்தார். யோசேப்பு இருக்கிற வரைக்கும் அவங்க தான் கிங்கு. ஜோசேப் அப்படின்னு பேரை சொன்னாலே போதும், எல்லாரும் ஆடிவிடுவான். கோசே நாட்டில் இவங்க தான் கோடீஸ்வரர்களாக இருந்தாங்க. ஆனா எப்ப யோசேப்பு மரிச்சானோ, அந்த பார்வோன் மரிச்சானோ, அதோட இவங்களுடைய நிலவரம் தலைகீழ போயிடுச்சு. இன்னைக்கு உங்களுடைய நிலவரம் என்ன? இது எதை காண்பிக்கிறது? இன்றைக்கு உன்னை அடிமைப்படுத்தி வைத்த சக்திகள் உன்னை வெளியே விடுறதுக்கு ஸ்பீடாக போகுது. அதை விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. உங்களுக்கு மெசேஜ்ல பாதி பேருக்கு புரியல, அதனாலதான் அல்லேலூயா அப்படிங்கிறீங்க. உங்களை எந்த வல்லமை உங்களுக்கு கூலி கொடுக்காம உங்களை ஆலோட்டிகளாக அடிச்சு உன்னைய கீழ்ப்படுத்தி உன்னைய கட்டுப்படுத்தி உன்னைய வேலைக்காரனா அடிமையா உன்னைய ஒண்ணுமில்லாம கசக்கி பிழிஞ்ச சக்தி இந்த கூட்டத்தோடு உன்னைய சீக்கிரமா நீ வெளியே போயிரு, இனிமே நான் உன்னைய ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லணும். இப்ப விசுவாசிக்கிறவங்க கையை சொல்லுங்க, கை வைத்துங்க. இதுதான் சத்தியம். எகிப்தியரே சொன்னாங்க, இந்த பொண்ணு வச்சுக்கோ, வெள்ளி வச்சுக்கோ, இதை வச்சுக்கோ, எடுத்துட்டு போயிரு, நீ போயிடு. ஒரு பாஸ்டர் மேல ஒரு அநியாயமான ஒரு குற்றச்சாட்டு கொடுத்தாங்க. அவரு ஜன்னலை திறந்து விட்டு போயிட்டாரு. இவங்க ஜன்னல் வழியா ஒரு மதுமான ஒரு ஒயின் பாட்டில தூக்கி பாஸ்டர் ரூம்ல கட்டில சொருவிட்டாங்க. திருப்பி அதை ஒரு குற்றச்சாட்டு ஆக்கி அவரை என்கொயரி கொண்டு போயிட்டாங்க. ஒரு பாஸ்டர், இவர் குடிக்காரரு, இவர் போதகர் அல்ல, போதகர் குடிக்கிறாரு, அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லிட்டாங்க. அவருக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன பண்றது? அவரு ஜெபிக்கிறார், நைட்டெல்லாம் ஜெபிக்கிறார். கத்தாவே, என்னை ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுட்டீங்களே கத்தாவே, என்னை ஸ்டேஷன்ல என்கொயரி பண்றானே சுவாமி, இந்த இன்ஸ்பெக்டருக்கு முன்னால போய் நான் எப்படி என்னுடைய நீதியை வழங்க பண்ண முடியும்? நான் குடிக்காரன் இல்ல, உன் ரூமுக்குள்ள எப்படி வந்துச்சுமா? அதுக்கு நான் யார போய் சொல்றது? எவனோ தூக்கி போட்டானா, அது எப்படியா போடுவான் அப்படிமா. இப்படிலாம் பல கேள்விகள். என்ன சுவாமி, நான் பைபிள் எடுத்துட்டு இப்படி அவமானப்படுத்தப்பட்டேன்னு சொல்லிட்டு துக்கப்பட்டிருந்தார். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? அடுத்த நாள் இவர் காலையில போறார் ஸ்டேஷன், எல்லாரும் பாக்குறாங்க. உள்ள போனா அந்த பாராள நின்ன போலீஸ்காரன் உள்ள போய் சொன்னான், அந்த நேற்று என்கொயரியில அந்த ஃபாதிரியாரும் என்கொயரிக்கு வந்திருக்கிறார், நேற்று தேடினவர் வர சொல்ல அப்படின்னா இன்ஸ்பெக்டர். இவர் உள்ள போனாரா, இந்த வர சொல்லுன்னு சொல்லிட்டு இவர் வெளியே அனுப்புனார் இல்லையா, யார? போலீஸ்காரனை அனுப்புன அடுத்த செகண்ட் இன்ஸ்பெக்டர் தலைகீழ விழுந்துட்டார். சீட்ல இருந்து ஒரு பவர் போய் இவர் உள்ள போறாரு, அவர் கீழே பொத்துன்னு விழுந்துட்டார். விழுந்து தட்டப்பட்டான்னு எழும்பி சேர போட்டு உட்கார்றாரு. பாஸ்டர் எங்க போறாரு? உள்ள போறாரு. எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு, நீங்க பாஸ்டரா போயிடுங்க, உங்களுக்கு என்கொயரிலாம் கிடையாது, நீங்க தயவு செய்து போங்க போங்க, அதெல்லாம் பிரச்சனை ஒண்ணும் இல்ல, நீங்க போயிடுங்க, நீங்க இந்த இடத்த விட்டு போங்க போங்க, சீக்கிரம் போங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஆண்டவருடைய சக்தி அவனை தூக்கி ஒரு உருட்டுனதுல அவனே இவனை வெளியே போ, சீக்கிரம் வெளியே போன்ட்டான். இதான் இன்னைக்கு நடக்க போகுது. இந்த பிரசங்கத்துல நீ ஆண்டவருடைய சமூகத்துல, நீ தேவனுடைய கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிற நீ, எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, ஆசீர்வாத குறைவிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா என்று நீ போராடி கொண்டு வந்திருக்கிறாய். உனக்கு இன்றைக்கு எகிப்திலிருந்து அந்த வல்லமைகளே உன்னை வெளியே என்ன செய்யும்? தள்ளும். நீ சீக்கிரம் போயிடு, நீ இங்க நிக்காத, நீ தேவையில்லை. விசுவாசிக்கிறீங்களா? இதான் நடக்க போது பிரியமானவர்களே. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை, எகிப்தின் சக்திகளே அவர்களை வெளியே போக முடியாத துரிதப்படுத்தினாங்க. எல்லாரும் அது வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். தண்ணீர் ரத்தமா மாறிச்சு, கவலையே படல. ஊரெல்லாம் வண்டு வந்துச்சு, பயப்படவே இல்லை. தவளை அரண்மனையெல்லாம் சுத்திச்சு, எவனும் அசையவே இல்லை.
வரிசையா ஒவ்வொரு 9 வாதை முடிஞ்சிருச்சு. பார்வோனும் அசையல, ஜனங்களும் அசையல. ஆனா இப்ப 10வது அடி விழுந்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, அனுப்பு இவனை, அனுப்பு இவனை, வைக்காத, இவன் இனிமே வேண்டாம். பிரியமானவர்களே, இந்த ஆராதனையில தேவனுடைய சமூகத்துல உனக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். உன்னை கட்டி வச்சிருக்கிற வல்லமை துரிதமாய் விடுதலையாக்க போகிறது. உன்னை பிடிச்சிருக்கிற சாபம் துரிதமாய் உன்னை விட்டு விலக போகிறது. சீக்கிரமா நீ சோதோமை விட்டு எவ்வளவு ஃபாஸ்ட்ல வெளியே வர்றையோ அவ்வளவு ஃபாஸ்ட்ல உன்னோடு போராடின வல்லமைகள் உன்னை விட்டு வெளியே ஓடிடும். உன் வீட்டுல இருக்கிற செய்வன, உன் வீட்டுல இருக்கிற அந்தகார சக்திகள், உன் வீட்டுல இருக்கிற பிசினஸ்ல உள்ள தடை, இதெல்லாம் இன்னைக்கு நீ தேவனுடைய சமூகத்துல ஒரு அபிஷேகத்தோடு நீ திரும்பி போற, அது உன் ஆபீஸை விட்டு வெளியே போயிடும். அது உன்னுடைய கம்பெனியை விட்டு வெளியே போயிடும். அந்த வல்லமை உன் ஊழியத்தை விட்டு வெளியே போயிடும். இங்க அடிபடும் போது அங்க ஜெயம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ போ, உன் பிள்ளை சுகமானான். இவன் அடுத்த நாள் தான் வீடு போய் சேர முடிஞ்சது, அவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ். அடுத்த நாள் வீட்டுக்கு போனா பிள்ளை முழிச்சு நல்லா விளையாண்டுகிட்டு இருந்துச்சு. அவன் கேட்கறான், என்ன நடந்துச்சு, எப்ப நடந்துச்சுன்னு. நேத்து இத்தனை மணிக்கு உன் பிள்ளைக்கு என்ன கிடைச்சிருச்சு, சுகம் கிடைச்சிருச்சு. நீ எவ்வளவு சீக்கிரம் நீ சோதோமை விட்டு வெளியே வரையோ அவ்வளவு சீக்கிரம் உனக்கு அடிமைத்தனத்திலிருந்து என்ன உண்டு, ஒரு பெரிய விடுதலை உண்டு. நீங்க பாருங்க, எத்தனையோ வருஷம் ஜெயில கிடந்தான் யோசேப். தாடி மீச, ஒரு அலங்கோலமான ஒரு காட்சி. அந்த ஜெயில் டிரெஸ் இத போட்டுட்டு தான் அவன் உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு ஒண்ணுமே ஓடல. நம்ம சொப்பனம் பார்த்தோம், தரிசனம் பார்த்தோம், சொப்பனத்துக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தோம், எல்லாரும் மறந்து போயிட்டானே அப்படின்னு. ஆனா திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவனை வந்து அதிரடியா பிடிச்சு வெளியே எடுத்துட்டு போனாங்க. சீக்கிரவா, 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 உடனே வெளியே வா. அவனை வேக வேகமா டிரெஸ் மாத்தி, அவனுக்கு எவ்வளவு ஃபாஸ்ட்ல அவனை பண்ண முடியுமோ அவ்வளவு வேகமாக அவனை கொண்டு வந்தாங்க. ஆதியாகமம் 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தான். தீவிரமாய் அவனுக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு வந்து ஒருத்தன் ஷேவ் பண்ண சொல்றான், ஒருத்தன் டிரெஸ் மாத்துறான், ஒருத்தன் வேற புது டிரெஸ் கொண்டு வந்து விடுறான், உடனே ஒருத்தன் செப்பல் கொண்டு வந்து போடுறான். அவ்வளவு ஸ்பீடா என்ன நடக்குதுன்னு அவனுக்கு புரியல. பார்த்தா வெளியே கொண்டு வச்சான். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை அடிமைப்படுத்தின சக்திகளே உன்னை வெளியே கொண்டு போய் விடுறதுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆனா நீ சோதோமை விட்டு வெளியே ஸ்பீடா வரணும். உன்னுடைய வேகம் எப்படி இருக்கோ அதை விட தேவனுடைய வேகம் அதிகமாக இருக்கும், சத்துருனுடைய வேகம் அதிகமாக இருக்கும். பாசிட்டிவ் அடிக்கடி சொல்லுவார், நீ தகப்பன் வீட்டை நோக்கி 1 அடி எடுத்து வைத்தால் தகப்பன் உன்னை நோக்கி எத்தனை அடி எடுத்து வைப்பாரு, 100 அடி எடுத்து வைப்பாரு. அந்த இளைய குமாரன் புத்தி தெளிந்து தகப்பன் வீட்டை நோக்கி வந்த பொழுது இவன் ஓடல, இவன் நடந்துதான் போனான். ஆனா தகப்பன் எப்படி வந்தாரு, ஓடி வந்துட்டான். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். ஆசிங்க லூக்கா 15:20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி. உன்னுடைய நீ பாவத்திலிருந்து வெளியே வர நீ தீர்மானித்தால் உன்னை வைத்திருக்கிற வல்லமைகள் இருந்து உன்னை வெளியே எடுக்க கர்த்தர் தீவிரமாகிறார். அவருடைய வேகம் இதை விட கூடிடும். ஒரு செகண்ட் தான். நீ உன்னுடைய வேகத்தை நீ கூட்டு, ஆண்டவர் தன்னுடைய வேகத்தை கூட்டுவார். நீ சோதோமை விட்டு வெளியே வா, எகிப்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர்றது அவருடைய திட்டம். என்ன இன்னும் நல்லா சொன்னா, உன்னைய பிடிச்சிருக்கிற வல்லமையே உன்னை வெளியே கொண்டு வந்து எங்க விட்டு போயிடும். சில கடத்தல்காரங்க சில பிள்ளைகளை கடத்திட்டு போயிடுவாங்க. ஆனா வசங்கட்டத்தனமா சிக்கிடுவாங்க. சிக்கும் போது இந்த கடத்தின ஆளை நம்ம கையில வச்சிருந்தா தப்புன்னு சொல்லிட்டு எங்க கொண்டு வந்து விட்டு போயிடுவான். எங்கேயாவது ஒரு முக்கியமான இடத்துல கொண்டு வந்து நீ போனா போது சைத்தான் சொல்லி தள்ளி விட்டு போயிடுவான். அதே போல இன்னைக்கு நீ சோதோமை விட்டு வெளியே வர உன்னுடைய வேகத்தை கூட்டினா உன்னைய பிடிச்சு வச்சிருக்கிற பிசாச ஆண்டவர் சொல்வார், அவனை வெளியே விடு, வெளியே கொண்டு போய் வீட்டுல விடும்பார். அவன் பிசினஸ் விட்டு வெளியே போம்பார், அவனுடைய தொழிலை விட்டு வெளியே போ, அவனுடைய வீட்டை விட்டு இடத்தை வெளியே போ, அவனுடைய நிலத்தை விட்டு வெளியே போ, அவனுடைய மனதை விட்டு வெளியே போ, அவன் சரீரத்துல வாதிக்கிற சக்தியை வெளியே போன்னு சொல்லுவார். அந்த வல்லமை எவ்வளவு கொடூரமாக உன்னை ஆட்கொண்டிருந்ததோ அவ்வளவு வேகமாக வெளியே போகும். எகிப்தியர்களே கூப்பிட்டு பொன்னும் வெள்ளியும் வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்து நீ வெளியே போன்னு தள்ளி வெளியே தள்ளி விட்டான். உன்னை பிடித்திருக்கிற வல்லமைகளை கண்டு நீ பயப்படாத. உன்னுடைய துரிதம், உன்னுடைய வேகம்
உனக்கு விரோதமான சக்திகளையும் வேகப்படுத்தி உன்னை வெளியே நிச்சயமாக கொண்டு வரும். எஸ்ரா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாங்கள் யூதர் சீமையிலுள்ள மகாதேவனுடைய ஆலயத்துக்கு போறோம். அது பெருங்கற்களால் கட்டப்படுகிறது. மதில்களின் மேல் உத்திரங்கள் பாய்ச்சப்பட்டு அந்த வேலை துரிசாய் நடந்து அவர்களுக்கு கைகூடி வருகிறது என்பது ராஜாவுக்கு தெரியலாவதாக. துரிசாய்னா துரிதாய் தான், அதாவது வேகமாய் நடக்கிறது கர்த்தருடைய வேலை. கர்த்தருடைய வேலையை நாம் வேகப்படுத்த வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. இன்னைக்கு ஊழியனாலே எல்லாருக்கும் ரொம்ப கேர்லெஸ் தான். அதுக்கு தான் பிரதர் இருக்கார்ல, பாஸ்டர் இருக்கார்ல, அக்காமா இருக்காங்க. அப்படி அல்ல, நம்ம எல்லாருமே ஊழியக்காரங்க. நான் அடிக்கடி சொல்ற வசனம் லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் கடைசி வசனம். லேவியராகமம் 25:55. இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் யாரு? என்னுடைய ஊழியக்காரர். அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே. எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டினாலே நீ ஒரு ஊழியக்காரன் தான். பாவத்திலிருந்து வெளியாகி எகிப்திலிருந்து நீ செங்கடலை கடந்துட்ட, ஞானசானம் எடுத்துட்டேன்னா நீ ஒரு ஊழியக்காரன். அப்ப நீ ஒரு ஊழியம் செய்யணும். இங்கே அவங்க சத்துருக்கள் சொல்ற வார்த்தையை பாருங்க. நாங்கள் யூதர் சீமையில் உள்ள மகாதேவனுடைய ஆலயத்துக்கு போனோம். சொல்றது சத்துருக்கள். அது பெரிய பெரிய கற்களால் கட்டப்படுகிறது. மதில்களின் மேல் உத்தரங்கள் பாய்ச்சப்படுகிறது. அந்த வேலை துரிசாய் நடக்கிறது, ரொம்ப ஸ்பீடா நடக்குது. அவர்களுக்கு கைகூடி வருகிறது என்பது ராஜாவுக்கு தெரிய வேண்டும். கர்த்தருடைய வேலையை நீ எவ்வளவு துரிதமாய் செய்கிறாய்? சுவிசேஷம் அறிவிப்பது, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது, நம்முடைய ஜீவியத்தை கட்டுவது, நாம் எப்படி கட்டுகிறோம்? கர்த்தருடைய வேலையை நீங்க எப்படி செய்றீங்க? கர்த்தருடைய வேலையை அசதியா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். சியோனின் பணி, எருசலேமின் பணியை நீ அசதியாய் செய்யக்கூடாது. கர்த்தருடைய வேலைங்கிறது அது மகாராஜாவுடைய வேலை. அதனாலதான் அந்த இடத்துல அந்த சத்துருக்களை சொல்றாங்க, யூதர் சீமையில் உள்ள மகாதேவனுடைய ஆலயத்துக்கு என்ன செய்தோம்? நாங்கள் போனோம். நீ செய்கிறது ஒரு பெரிய மகாதேவனுக்கு இந்த ஊழியத்தை செய்கிறாய். இது சாதாரண காரியம் அல்ல, மகாராஜாவுடைய வேலை. நீ அந்த வேலையை எப்படி செய்கிறாய்? எஸ்ரா 5:11 பார்க்கும் பொழுது, நாங்கள் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனாய் இருக்கிறவருக்கு அடியாராய் இருந்து இந்த ஆலயத்தை என்ன செய்கிறோம்? கட்டி தீர்க்கிறோம். அப்ப தேவனுடைய வேலையை நம்ம எப்படி செய்கிறோம் நீங்க பாருங்க. துரிசாய் செய்றீங்களா? துரிதமாய் செய்றீங்களா? நாளைக்கு போலாம், நாளை கழிச்சு போகலாம், அடுத்த வாரம் போலாம். இந்த வாரம் நீங்க வெளி ஊழியம் வரீங்களா? இல்ல, நான் அடுத்த வாரம் வருகிறேன். எப்படி? இல்ல, எனக்கு 2-3 வாரமா என்னால வரவே முடியாதுங்க. இப்படித்தான் நம்முடைய ஊழியத்தை நம்ம செய்றோம். ஆனா அன்னைக்கு இருந்த எஸ்ராவின் காலங்களிலே, நெகேமியாவின் காலங்களிலே கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை அந்த ஜனங்கள் துரிதமாய் செய்தார்கள் என்று சத்துருக்களே சாட்சி கொடுக்கிறாங்க. உன்னைய பார்த்து பிசாசு மிரளணும். என்னப்பா இவன் தூங்கிடுவான்னு பார்த்தேன், ஊழியம் செய்ய போயிட்டானே. சொந்தக்காரன் வீட்டுக்கு போவான்னு பார்த்தேன், இவன் ஊழியத்துக்கு புறப்பட்டு போயிட்டானே. கல்யாண வீட்டுக்கு போவான்னு பார்த்தேன், இவன் ஊழியம் செய்ய போயிட்டானே. சாவு வீட்டுல போய் நிப்பான்னு நினைச்சேன், இவன் ஊழியத்துக்கு போயிட்டானே. இவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பான்னு பார்த்தேன், எங்க போயிட்டான்? ஊழியத்துக்கு போயிட்டானே. இப்படி பிசாசு உன்னைய பார்த்து சொல்லணும், இவ்வளவு துரிதமாய் ஊழியம் செய்றானே. ஆனா இப்ப அப்படி இல்ல. ஒரு கல்யாண கடை கிடைச்சதுன்னா அதோட முடிஞ்சது. அன்னைக்கு ஊழியம் எல்லாம் முடிஞ்சது. அப்படித்தானே? ஒரு சின்ன இருமல் வந்துட்டா கூட்டத்துக்கே போக மாட்டானே. இவன் எப்படி கர்த்தருடைய வேலையை செய்ய போறான்? நீங்கள் கர்த்தருடைய வேலையை எவ்வளவு துரிதமாய் செய்கிறீர்கள்? கடைசி காலம் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இந்த டயத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? உனக்கு கொடுக்கப்பட்ட பேச்சு திறமையை வச்சு ஊழியம் செய். உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை வச்சு ஊழியம் செய். உனக்கு கொடுக்கப்பட்ட பண வசதியை வச்சு ஊழியம் செய். உனக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை வச்சு ஊழியம் செய். உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்களை வைத்து ஊழியம் செய். உனக்கு கொடுக்கப்பட்ட சுகத்தை வைத்து ஊழியம் செய். உனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தலை வச்சு ஊழியம் செய். கர்த்தர் என்னென்ன தாளந்து கிருபை கொடுத்தாலோ, வரங்கள் கொடுத்தாரோ அதை வச்சு ஊழியம் செய். உனக்கு படிப்பறிவு இல்லையா? முழங்கால் போட்டு ஜெபத்துல ஊழியம் செய். வயசாகி போச்சா? ஓடி ஆடி ஊழியம் செய்ய இல்லையா? முழங்கால போட்டு கர்த்தருக்கு சமூகத்தில் நில்லு. என்ன உனக்கு என்ன முடியுமோ உன்னுடைய திராணிக்கு தக்கதாக. பவுல் சொல்லுகிறார், என்னால் இயன்ற மட்டும். தாவீது சொல்றான், என்னால் இயன்ற மட்டும். யாக்கோபு சொல்றாரு, என்னால் இயன்ற மட்டும். 3 பேரும் சொல்றாங்க. ரோமர் 1 சொல்றாரு பவுல், என்னால் இயன்ற மட்டும் நான் சுவிசேஷத்தை
பிரசங்கித்தேன். தாவீது சொல்றார் நாளாகமத்துல, என்னால இயன்ற மட்டும் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று சவதரித்து வைத்தேன். யாக்கோபு சொல்றா, என்னால இயன்ற மட்டும் நான் ஆடுகளை மேய்த்து ஊழியம் செய்தேன். அதாவது நம்மால முடியற மட்டும் கர்த்தர் பாப்பாரு, அவனால எவ்வளவு முடியுதுன்னு. அந்த அளவு அவங்க ஊழியம் செஞ்சாங்க. இன்னைக்கு நம்மால இயன்ற மட்டும் செய்யறோமா? நமக்கு தான் கர்த்தர் எல்லாம் கொடுத்திருக்கிறாரே. கையில்லாதவன் ஊழியம் செய்யறாங்க, முடமானவன் ஊழியம் செய்யறாங்க, 2 கையும் 2 காலும் இல்லாதவன் ஊழியம் செய்யறான், காதும் கேட்காம வாயும் பேச முடியாதவங்க ஊழியம் செய்யறாங்க, கண்ணு தெரியாதவங்க ஊழியம் செய்யறாங்க. ஒரு சகோதரர் வந்து சாட்சி சொன்னார் பாத்தீங்களா? இடையில வந்தாரு முதல்வர் கன்வென்ஷன் டயத்துல. முதல்வர் கன்வென்ஷன் வந்து சாட்சி சொல்றியான்னு கேட்டேன். இன்னைக்கு சாயங்காலம் சாட்சி சொல்லிடுறீங்களா? அப்படியா? எனக்கு நாகர்கோவில்ல கண் தெரியாதவங்க மத்தியில் இன்னைக்கு சாயங்காலம் ஒரு பிரேயர் ஆச்சே, எப்படி நான் அதை எப்படி கேன்சல் பண்றது? அவன் புதுக்கோட்டையில வேலை பார்க்கறாங்க, கவர்மெண்ட் ப்ரெஸ்ல வேலை பார்க்கறான், கட்டாயம் வேலைக்கு போகணும். ஆனா மாசத்துல 4 நாள் 5 நாள் லீவ் போட்டு எங்க கிளம்பிடுறான். நம்ம ஆளுக்கு இப்படி இருந்துச்சுன்னா கம்பெனியை தூக்கி தலையில வச்சுக்கிட்டே ரோட்ல சுத்துவாங்க. கம்பெனில எல்லாரும் 5 மணிக்கு மூடி போயிட்டா இவன் 12 மணி வரைக்கும் எங்க வேலை செய்வான். அதே சம்பளம் தான். ஆனா இவர் வந்து ரொம்ப உத்தரவாதத்தோட இருக்காராம். ஆனா கர்த்தருடைய வேலையை எப்படி நீ செஞ்சுட்ட? அதையும் கர்த்தர் அந்த தராசை தூக்கி நிப்பாட்டு வரல. யோசிச்சு பாருங்க, உன் குடும்பத்துக்கு எப்படி வேலை செய்யற? யாக்கோபை பத்தி பைபிள்ல சொல்லி இருக்கிறது, இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செஞ்சான்னு. நீ எதுக்காக ஊழியம் செய்யற? அந்த கண்ணு தெரியாத சகோதரன் லீவு போட்டுட்டு கண்ணு தெரியாத ஒருத்தர் மத்தியில ஒரு சாயங்காலம் 6 மணிக்குள்ள நான் போயிடணும், நான் அங்க போய் ஊழியம் செய்யணும், அவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லணும். அப்போ பரலோகத்துல நம்முடைய பிரதிபலன் எப்படி இருக்கும், அந்த ஆளுடைய பிரதிபலன் எப்படி இருக்கும் நீங்க பாருங்க. நமக்கு கண்ணு தெரியுது, நம்ம போக மாட்டோம். கால் நல்லா இருக்கு, போக மாட்டோம். கேட்டா இன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு கர்த்தரை கொடுத்திருக்கிறார், நான் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். ரெஸ்ட் எடுத்து முடியும் போது சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுல சண்டை வந்துருது. அப்படிதான் நடக்குது. நீ கர்த்தருடைய வேலையை எவ்வளவு துரிதமாய் செய்கிறாய்? சத்துரு சொல்றான், அவங்க பெரிய கற்களால அழகா கட்டி ரொம்ப வேகமா கைகூடி வருது, துரிசாய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். என்ன ஃபாஸ்ட்ல வேலை செய்யறாங்க? உன்னைய பார்த்து பிசாசு நடுங்கணும். இவனை அடிச்சு போட்டாலும் ஊழியம் செய்வான், அப்படி சொல்லணும். இவனை காலை ஒடிச்சாலும் ஊழியம் செய்வான், கையை ஒடிச்சாலும் ஊழியம் செய்வான், கண்ணை பிடுங்கினாலும் ஊழியம் செய்வான், என்ன பண்ணாலும் இவன் ஊழியம் செய்வான். நம்ம அப்படி செய்வோமா? அப்படி செய்வோம் அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்காவது ஒரு முடிவெடுக்கிறவங்க கையை வைத்துங்க பார்க்கலாம். எனக்கு தெரியாதா உங்களை நான் 3 வருஷம் பாக்குறேனே. 3 வருஷம் நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா இந்த இடம்லாம் இப்ப போயிட்டு புளிய மரத்தை தாண்டி ஜனங்கள் அப்படியே அலமோதி நிக்க வேண்டாம், தொங்கிட்டு இருக்க வேண்டாம் இயேசுவே இயேசுவேன்னு. ஏன்? ஊழியத்தின் ஆவி இல்ல. அதனாலதான் கர்த்தர் ஓன் காரியத்திலையும் அவர் துரிசமா என்ன செய்ய முடியல. நீ எந்த அளவின்படி அளக்கிறாயோ அந்த அளவின்படியே அவர் உனக்கு அளக்கிற. நீ ஸ்பீடு கூட்டு, அவர் ஸ்பீட கூட்டுவார். நீ ஸ்லோவானினா அவர் என்ன செய்வாரு? ஸ்லோவாவார். ஆக்சிலேட்டர் இருந்து காலை எடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா வண்டி என்ன செஞ்சிடும்? ஸ்லோவாயிடும். உன்னுடைய ஜீவியத்தை நீ தான் ஒரு பொறுப்பாளி. கர்த்தருடைய வேலையை நீ எவ்விதமாய் செய்கிறாய்? நமக்கு மற்ற எல்லாம் செய்யறதுக்கு டைம் கரெக்டா இருக்குங்க. ஆனா தேவனுடைய வேலையை செய்யற விஷயத்துலதான் நம்ம ரொம்ப பின்தங்கி போயிருக்கிறோம். எத்தனை பேர் இன்னைக்கு பாருங்க, நம்முடைய ஏரியாக்கள்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவ ஏரியாவா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ஆளுங்கள்ல, வெளிநாட்டுல இருந்து அன்னைக்கு தியாகம் பண்ணி வந்த மிஷனரிஸ். கால்டுவெல் போய் ஒரு பிரசங்கம் பண்றாரு, அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு மர்காசிஸ். சரித்திரம் படிச்சா தெரியும். கால்டுவெல் இங்க வந்து ஊழியம் செஞ்சு, ராபர்ட் கால்டுவெல் இங்க வந்து இடையங்குடியில ஊழியம் செஞ்சு, இவர் போய் அந்த ஊழிய கதைகள் எல்லாம் ஃபாரின்ல சொல்லிட்டு இருக்கும்போது கடைசி வருஷம் படிப்பை படிச்சுக்கிட்டு இருந்த மர்காசிஸ் அங்க என்ன செய்யறாரு, அதை கேட்கிறாரு. உடனே கூட்டம் முடிச்ச உடனே இவர் போய் அவரை சந்திக்கிறார். நான் வந்துடுறேன் அந்த ஊழியத்துக்கு, அந்த இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஊழியத்துக்கு நான் வாரேன். எல்லாரும் சொல்றாங்க இன்னும் 1 வருஷம் இருக்கு, படிப்பு முடிச்சுட்டு போ, படிப்பு முடிச்சுட்டு போனா உனக்கு இல்ல ஆண்டவர் அந்த பாரத்தை என் கையில கொடுத்துட்டாரு, நான் கிளம்புறேன்னு கிளம்பி வரான். நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க? உங்க பிள்ளைகளை எப்படி ஒப்பு கொடுக்குறீங்களா? சீகன் பால்க்கு எப்படி வந்தாரு? தமிழ் பைபிள் எப்படி நமக்கு கிடைச்சது? தரங்கம்பாடியில ஊழியம் தொடங்கினாங்களே, எப்படி செஞ்சாங்க? அவங்க அம்மா சாகும்போது இந்த பையன் குட்டி பையனா நிக்கிறான்.
அவங்க அம்மா சாகும்போது புருஷன் கையை பிடிச்சு சொல்றாங்க, சுவிசேஷ ஊழியத்துக்கு இவனை அனுப்புவேன்னு சொல்லி பிராமிஸ் பண்ணுங்க. அந்த புருஷன் மனைவி சாக போறா, குட்டி பையனா கிட்ட நிக்கிறான், நான் தியாகம் பண்றேன், ஒப்பு கொடுக்கறேன், அப்படி வளர்க்கறேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்கறாரு. அந்த அம்மா செத்து போகுது. சாகும்போது அந்த தாயினுடைய அந்த பிள்ளைய விட்டுட்டு போறமே, இவனை எப்படியாவது காப்பாத்தி நல்லா படிக்க வச்சு அவனை விட்டுறாதீங்க, நல்லபடியா வளர்த்துருங்க அப்படிலாம் சொல்லல. நான் செத்து போயிடுவேன், ஆனா என் பிள்ளைய நீ யாரா மாத்தி கொடுக்கணும்? சுவிசேஷகனா மாத்துவியா? எந்த விசுவாசி சொல்லுவான்? ஆவியில நிரம்புவ 1.5 மணி நேரம் இந்த வார்த்தையை சொன்னா ஆவியும் போயிடும், அபிஷேகமும் போயிடும். சோத்திரம் கடைசியில் சுத்தி சுத்தி நம்ம தள்ளியே கவிச்சிட்டாங்க, நம்ம பிள்ளையெல்லாம் கூப்பிடுறாங்க சோத்திரம் சோத்திரம்ன்றான். அதாவது கடை தேங்காவை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கலாமே தவிர நம்ம வீட்டு தேங்காவை எடுத்து யாருக்கு உடைக்க மாட்டோம். நீ உழித்து போறியா? அப்படியா? ஜெபிக்கிறேன் என்ன அப்படிமா? இவன் வீட்டுல 7 பிள்ளை இருக்கு, ஒன்னு அனுப்புனா அது நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன்மா. யாரையாவது தூக்கி தள்ளி விடணும் தான் ட்ராக்ல ஏத்தணும்னு பாக்குறானே தவிர தாம் பிள்ளைய பலிபீடத்துல வைக்கணும்னு ஆபிரகாமுடைய தரிசனம் யாருக்குமே கிடையாது. ஆபிரகாம் இஸ்மவேல பலிபீடத்துல வைக்கல, ஆபிரகாம் கேத்துராளுடைய 6 பிள்ளைகளை பலிபீடத்துல வைக்கல, தன்னுடைய ஏக சுதனை ஒரே ஒரு பிள்ளைய என்ன செஞ்சான்? பலிபீடத்துல வச்சான். அடிமைத்தனமான இன்னொரு பிள்ளையை கொண்டு வந்து வைக்கல. மறுமணியாட்டிய கேத்துராளுடைய 6 பிள்ளைகளை வைக்கல, சாராளுடைய பிள்ளையை தூக்கி வச்சான். நீ கர்த்தருக்காக என்ன செய்கிறாய்? எத்தனை வருஷம் நீங்க இந்த சத்தியத்தை கேட்டீங்க, பைபிளை தூக்கிட்டீங்க, எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட எல்லாரும் ஊழியக்காரன் சொல்லி இருக்கு. நீ கர்த்தருக்காக என்ன ஊழியம் செஞ்சிருக்கிற? ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குழந்தை பெத்துக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, கர்த்தருடைய வேலை செய்யறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவங்களுடைய ஊழியத்துக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனாலதான் அப்பல்லோ போன்ற நல்ல நபர்கள் இந்த சபைக்குள்ள வந்தாங்க, அப்போஸ்தல ஐக்கியத்துல. ஆனால் நமக்கு இந்த நாட்களில் தரிசனம் புதுப்பிக்கப்பட வேண்டியது அவசியம். நீ கர்த்தருடைய வேலையை நீ துரிதமாக செய்ய வேண்டிய காலம் வந்துவிட்டது. ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். எத்தனையோ வருஷம் தன்னுடைய சகோதரர்களை இழந்து போனான். அவர்கள் அவனை வெறுத்து விட்டு விட்டார்கள், செத்து போனான் என்று அறிக்கை செய்தார்கள். தகப்பனும் அதை ஒரு விதத்தில் ஏற்றுக்கொண்டான். இப்ப சகோதரர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சிந்தை வந்தது, ஒரு சூழ்நிலை வந்தது. இப்ப அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க எல்லாம் நம்ம பிரதர்ஸ் தான். திடீர்னு பார்த்த உடனே அவன் புரிஞ்சுட்டான். அவங்க கதையை லேசா கேட்டான். கேட்ட உடனே சுத்தமா புரிஞ்சிருச்சு, யாருதான் இவங்க எல்லாம்? நம்முடைய சகோதரர்கள் தான். அப்ப பென்யமீனை பார்க்கணும். பென்யமீனையும் பார்த்துட்டான். இப்ப அவனுக்கு அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல, உள்ளம் பொங்கினது. வாசிங்க மறுபடியும் அந்த வசனம். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால், தன் சகோதரனுக்காக அவனுடைய உள்ளம் பொங்கினது. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாச பிணைப்பு இருக்கா? மனைவியை பார்த்தா பிசாச பார்த்த மாதிரி யோசிக்கிறாங்க, புருஷனை பார்த்தா ஒரு பரம விரோதியை பார்த்த மாதிரி பார்க்கிற ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. அம்மா அப்பாவை பார்த்தாலே எரிச்சலாயிடுறான் பிள்ளை அவங்கள பார்த்த உடனே. இப்படி போனா நம்முடைய வாழ்க்கை எங்க போகும்னு யோசிக்கிறீங்க? அவன் தன் சகோதரர்களை பார்த்த போது இன்னும் நல்லா சொன்னா அவங்க அவ்வளவு பேரும் துரோகிகள். அவ்வளவு பேரும் யாரு? இவனை சொல்லி கதையை முடிச்ச காரங்க. ஆனா அவங்கள பார்த்த போது, பென்யமீனை பார்த்த போது என்னுடைய உள்ளம் பொங்கினது. ஒரு ஆளை கூட பழி வாங்கல, அப்படியே அவங்கள நேசிச்சான். உனக்குள்ள உன்னுடைய அன்பு எப்படி இருக்கு? அழுதான். துரிதமாய் ஓடி ஒரு அறைக்குள் ஓடினான், வேகமா ஓடினான். இவன் ஓடின ஓட்டத்தை பார்த்த உடனே அவங்க பயந்துட்டாங்க, இவன் என்னத்தையும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவானோன்னு நடுங்கிட்டான். ஆனா அவன் துரிதமாய் உள்ளே ஓடினான், உள்ள ஓடி அழுதான். இன்னைக்கு எத்தனை பேருடைய இருதயம் உடைகிறது? நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அநேகருடைய இருதயங்கள் எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் உடைய மாட்டேங்குங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் உடைய மாட்டேங்கு. அநேகருடைய இருதயம் கல்லாய் போய்விட்டது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலவரம் வந்து விட்டது? அவன் துரிதமாய் அறைக்குள்ளே போய் ஓடி போய் அழுதான். இன்னைக்கு கண்ணீர் விட வேண்டிய ஒரு காலம். நீ தேவனுடைய சன்னிதானத்தில் கண்ணீர் விடக்கூடிய ஒரு நேரம் இதுதான். துரிதமாய் ஓடி அறைக்குள் ஓடினான், அழுதான். இன்னைக்கு ஒரு அன்பு ஐக்கியத்தை நீங்கள் கொண்டு வாங்க, பண்பு பாசத்தை கொண்டு வாங்க. பழைய கதைகள் எல்லாம் மறந்துருங்க, பழைய குப்பைகள் எல்லாம் மறந்துருங்க. உங்களை குழியில தூக்கி போட்டதை மறந்துருங்க.
உங்களை வித்து போட்டதை மறந்துடுங்க, உங்களுடைய அங்கியை பிடுங்கினதை மறந்துடுங்க, நீங்க செத்து போனீங்கன்னு உங்களை அறிக்கையிட்டதை மறந்துடுங்க. எல்லாத்தையும் மறந்து நீங்க அழுது வேகமாக இந்த நாட்கள்ல ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள, மனஸ்தாபத்துக்குள்ள வாங்க. ஒரு உண்மையான அன்பு உன்னுடைய உள்ளம் பொங்கணும். கடைசி காலம் பிரியமானவர்களே, ஐக்கியம் இல்லாம பரலோகம் போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சமாதானம் இல்லாமல் சமாதானத்தின் தேவனை எப்படி சந்திப்பது? உங்களோடு மற்றவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குமானால் உன் காணிக்கையை கூட நீ என்ன செய்யாத, செலுத்தாதுன்னு தான் பைபிள் சொல்லுது. ஆனா நம்ம கரெக்டா தசமபாகத்தை கொடுத்துறோம். 1ஆம் தேதி 2ஆம் தேதி 5ஆம் தேதிக்குள்ள கிடைச்சதுக்கு கரெக்டா தசமபாகம் கொடுத்துறோம். ஆனா ஒப்புரவாகுதல் அது பிரச்சனையே கிடையாது. இது நம்ம இதை வேற ட்ராக்ல வச்சிருக்கோம், இதை வேற ட்ராக்ல வச்சிருக்கோம். தவறு. அவன் துரிதமாய் அறைக்குள்ளே ஓடினான், அவன் உள்ளம் பொங்கினபடினால் அழுதான். உன்னால் அப்படி செய்ய முடியுமா? என்னால் அப்படி செய்ய முடியுமா? மன்னிக்க முடியுமா? மறக்க முடியுமா? துரோகிகளை ஏற்றுக்கொள்ள முடியுமா? யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு யோசேப்பு ஒரு முன் அடையாளம். அப்படியே இயேசு அவன் வந்து காட்டி கொடுக்கிறான். சிநேகிதனே, மொத்தத்தினாலோ என்னை காட்டி கொடுக்கிறாய். எப்படிப்பட்ட வார்த்தை! அதை கேட்ட உடனே அங்கேயே உடஞ்சி உளுந்து காலில் விழுந்துட வேண்டாம். கல்லாயிருச்சு இருதயம். பண ஆசை அவனுக்கு நெருக்கி விட்டது. இன்னைக்கு பணம் பாசத்தெல்லாம் உடைச்சிருச்சுங்க. பணம் வந்த பிறகு பாசம்லாம் நெஞ்சிருச்சு. 10 பறந்து போகுமா, அதுல 1 பாசமும் பறந்து போயிடுச்சு. உண்மையான அன்பு மறந்து போயிடுச்சு. அவன் துரிதமாய் தன் சகோதரரை கண்ட உடனே அவனுடைய உள்ளம் பொங்கினபடினால் துரிதமாய் அறைக்குள்ளே ஓடி அவன் அழுதான். இப்ப திருப்பி முகத்தை தொடச்சிட்டு உள்ள வந்தான். உள்ள வந்தாலும் அவனால பேசவே முடியல. கட்டுப்படுத்த முடியாத ஒரு கண்ட்ரோல், ஒரு நிர்பந்தமான ஒரு நிலவரம். எப்படி இருக்கும் நீங்க பாருங்க. உங்களுக்கு அப்படி பாசம் இருக்கா? அப்படி ஒரு அன்பு இருக்கா? நம்ம எல்லாம் ஒரே குடும்பத்தார். நமக்கு எல்லாம் நம்முடைய சொந்தங்களை கூட நம்ம வெறுத்து இருக்கிறோம். நம்முடைய உறவினர்கள் எல்லாரையும் ஒதுக்கி இருக்கிறோம். யாருமே வேண்டாம் நம்ம இந்த மாதிரில வந்திருக்கிறோம். அதனாலதான் நம்ம சொந்தங்களுடைய பங்கன்ல கூட அநேகர் நம்ம கலந்து கொள்றது இல்லை. அன்னைக்கு கூட்டம் இருந்தா போக மாட்டோம், அன்னைக்கு ராபோஜனம் இருந்தா போக மாட்டோம், அது சண்டே சர்வீஸ் இருந்தா போக மாட்டோம். இப்படிலாம் நம்ம ஒதுக்கி விட்டு நம்ம இங்க வந்திருக்கிறோம். இங்க நமக்குள்ள உண்மையான அன்பு ஐக்கியம் இருக்கா? ஒரே குடும்பமாக ஒரே சகோதரத்துவம் நமக்குள்ள இருக்கா? சின்ன சின்ன சொத்துக்களுக்காக, சின்ன சின்ன இடங்களுக்காக, சின்ன சின்ன வார்த்தைகளுக்காக, சில சம்பவங்கள் நிமித்தம் நம்ம அநேகர் பிரிஞ்சு போயிருக்கிறோம். ஆனா யாக்கோபினுடைய யோசேப்பினுடைய உள்ளம் பொங்கினது. அவன் துரிதமாய் ஓடினான். அதனுடைய அர்த்தம் என்ன? துரிதமாய் ஓடி உள்ள போய் தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுதுட்டு திருப்பி வந்துட்டு நான் தான் உங்களுடைய சகோதரன் தன்னை வெளிப்படுத்தினான். உங்களை எத்தனை பேருக்கு அப்படி செய்ய முடியும்? இன்னைக்கு ஒரு ஒப்புரவாகுதலை துரிதமாய் செய்யுங்க. இன்னைக்கு ஒரு மன்னிப்பை நீங்கள் துரிதமாய் செய்யுங்க. சத்துருவை சிநேகிப்பதை நீங்கள் துரிதமாய் செய்யுங்க. யார் யாருக்கு என்ன செஞ்சனோ அதை நாங்கள் மன்னிப்பு கேட்கலாம், தப்பு கிடையாது. அழலாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சு, ஆண்டவரே நான் இப்படிலாம் பண்ணிட்டேனே சுவாமி, என்னுடைய வார்த்தைகள் இவ்வளவு மற்றவங்களை காயப்படுத்திருச்சே, என்னுடைய செயல்கள் இத்தனை பேரை உடைச்சிருச்சே, ஆண்டவரே என் நிமித்தம் இப்படி ஆயிடுச்சே. அழு. அவன் அதை பார்க்கிறான். இன்னும் சரியா சொல்ல போனா அவங்க தான் இவனுக்கு விரோதமா செஞ்சாங்க. அவங்க அழுதாங்களோ இல்லையோ, யார் அழுதா? இவன் தான் அழுதான். இவனுடைய உள்ளம் தான் பொங்குச்சு. உன்னுடைய உள்ளம் பொங்குதா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது உனக்குள்ளே உன்னுடைய உள்ளத்துல ஒரு மாற்றம் உண்டாகுதா? நீங்களே உங்களை நிதானித்து பாருங்க. அவன் துரிதமாய் ஓடி அழுதான். இன்னையிலிருந்து நீ தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து அழுது எல்லாருடைய ஒப்புரவாகி உன்னுடைய உள்ளம் பொங்கட்டும். ஏசு வரும்பொழுது பாஸ்டர் ஜோயல் அடிக்கடி சொல்வார், ஆண்டவர் கூப்பிடும் போது நம்ம பேப்பர் கிளியரா இருக்கணும்பா அப்படிம்பார். எனக்கு இப்படி எல்லா ஜெபத்திலையும் சொல்லுவார், நான் ரெடி ஆயிட்டு வர்றேன். நான் அங்க இருக்கும் போதே சொல்லுவார், நான் ரெடி ஆயிட்டு வர்றேன், என் பேப்பர் கிளியர் ஆகிறதுக்காக ரெடி ஆகிட்டே வரேன், இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகணும். அடிக்கடி சொல்ற வார்த்தை இது. ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு பிறகு இந்த வேர்டை அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். வந்த புதுசுல அப்படி வார்த்தைகளை யூஸ் பண்ணல. கடைசி டைம் வர வர அவர் அதிகமா சொல்லுவார், என் பேப்பரை கிளியர் பண்றதுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், என் பேப்பர் ஆண்டவர்ட்ட இருக்கு, அது கிளியர் ஆகணும்னு எதிர்பார்க்கிறேன், நம்ம பேப்பர் எப்பவுமே கரெக்டா இருக்கணும், இப்படியே சொல்லுவார். என்ன பேப்பரு?
உலகத்துல வேலை பார்க்கறவன் சொல்லுவான் சர்வீஸ் ரிஜிஸ்டர்னு. அது அது அங்க எங்கேயாவது ஒரு மார்க் அடிச்சுட்டா எது போயிடும், பென்ஷன் இடிச்சிடும். அதே போல இவர் பரலோகத்துக்கு போறதுக்கு என் பேப்பர் கிளியர் ஆகணும்னாரு. நம்ம பேப்பர் கிளியரா இருக்கா? இந்த கூட்டம் முடிஞ்சோடனே எல்லாருமா போகணும். இன்னும் பிள்ளைகள் இருக்கு, கல்யாணம் இருக்கு, பேர பிள்ளைகளை பார்க்கணும், காரு இந்த காரை வித்துட்டு இன்னொரு கார் வாங்கணும், இந்த வீடை வித்து அடுத்த வீடு வாங்கணும், என்னெல்லாமோ பிளான் போட்டிருக்கோம். இன்னைக்கே பேப்பர் கிளியர்னா அப்படிங்கிறீங்களா? பேப்பர் கிளியர் பண்றது அவருங்க, சைன் பண்ணிட்டாரு. மணி என்ன 11:35 போயிட வேண்டியதான். ஆனா அதுக்கு முன்னால உன்னுடைய உள்ளம் பொங்கி எல்லாரோட நீ சமாதானம் ஆயிடணும். நீ துரிதமாய் ஓடி எல்லாரோட ஐக்கியமாயிடு. ஓடி அவன் பாருங்க 12 பேரையும் கட்டிப்பிடிச்சு அழுதாங்க. வாசிங்க, எல்லாரையும் அவங்க வரிசையா உட்கார வச்சு, சாப்பாடு விஷயத்துல வரிசையா உட்கார வச்சான். அப்பமே பாதி மிரண்டானுங்க. அவங்க அண்ணன் தம்பி வரிசையா கரெக்டா உட்கார வச்சான். ரூபனை உட்கார வச்சான், யூதா உட்கார வச்சான், இசக்கார உட்கார வச்சான், வரிசையா உட்கார வச்சான். அவங்க எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல, என்ன இது இவ்வளவு கரெக்டா என்ன செய்யறான். 10 பேருக்கும் சீட்டு. வாசிங்க அந்த வசனம், 33 வசனம், 43, 33. அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள். அதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாம் அப்படி மிரண்டு போய் உட்கார்றான். ஏன்னா கரெக்டா வயசுபடி எங்க உட்கார வைக்கிறான். அவன் அங்க இருந்து துப்பாசினா இன்டர்பிரேஷன்ல இருக்கான். இவனுக்கு அந்த சீட், இவனுக்கு இந்த சீட் வரிசையா சொல்லிட்டே வரான். அவங்க வேலையாட்கள்லாம் கரெக்டா உட்கார வச்சிட்டாங்க. இவன் போய் எங்க உட்கார போனா பிடிச்சி, இல்ல நீ இங்கிட்டு உட்காரு, வரிசையா 10 பேரை உட்கார வச்சிட்டாங்க. 10 பேரை உட்கார வச்ச உடனே அவனுக்கு ஒன்னும் ஓடல. இது என்னடா இது இவ்வளவு கரெக்டா உட்கார வைக்கிறாங்க. அடுத்து அழுகிறது, ஒவ்வொருத்தரையா கட்டிப்பிடிச்சு அழுதான் வரிசையா. 14. தன் தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். பென்யமீனும் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். அடுத்த வசனம். பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான். எல்லாருக்கும் அவன் பார்ஷாலிட்டியில பண்ணல. ஃபர்ஸ்ட் தம்பியை பண்ணான், அதுக்கு அடுத்து வரிசையா அவ்வளவு அண்ணன்மாரையும் வரிசையா முத்தம் செய்து அழுதுட்டான். இது எதை காண்பிக்கிறது? நீங்க பைபிள்ல போய் வீட்டுல உட்கார்ந்து ஆதியாகமம் 49 அதிகாரத்தை உட்கார்ந்து படிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு டிசைன். ரூபன் தளம்பினவன், யூதா பாலசிங்கம், பென்யமீன் பீறுகிற ஓனாய், தான் வழியில் படுத்து கிடக்கிற சர்ப்பம், இசக்கார் பொதி சுமக்கிற கழுத. இப்படி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கேரக்டர். அவ்வளவு பேரையும் ஒவ்வொரு வித்தியாசம் இல்லாம எல்லாரோடும் சமாதானமான. சபையில ஒரு பாம்பு இருக்குன்னா பாம்புக்கு கூட நீ ராபோஜனம் எடுத்த உடனே முத்தம் கொடுக்கணும். சபையில ஒரு ஓனாய் இருக்குன்னா அந்த ஓனாய்க்கு நீயும் என்ன செய்யணும்? ராபோஜனம் எடுத்த உடனே முத்தம் கொடுக்கணும். காட்டி கொடுக்கிற துரோகிக்கும் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? சிலுவைக்கு போறதுக்கு முன்னால முத்தம் கொடுத்துட்டு தான் சிலுவைக்கு போனார். அப்படித்தானே? மறுதலித்து சபித்து சத்தியம் பண்றவனுக்கும் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? முத்தம் கொடுத்தார். இதான் சத்தியம். உன்னுடைய உள்ளம் பொங்கின போது நீ யாவரோடும் சமாதானமாய் மாறிவிடுகிறாய். அடுத்ததாக பிரசங்கி 2 அதிகாரம் 25 வசனம். என்னை பார்க்கிலும் சம்பிரமமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? சம்பாதிக்கணும். இங்க பைபிள் சொல்லுகிறது, பிரசங்கி சொல்றா, இல்ல சாலமோன் தன்னை குறித்து சொல்றாரு, என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? ஒரு தேவனுடைய பிள்ளை கஷ்டப்படணும், பிரயாசப்படணும், நல்லா வேலை செஞ்சு சம்பாதிக்கணும். பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். உன்னுடைய பிரயாசம் புறத்தியாருடைய வீட்டுக்கு போக கூடாது. அதான் பைபிள். துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? அதை துரிதமாய் சம்பாதிக்கணும்னா சூதாட்டம் அல்ல, சீட்டாட்டம் அல்ல, வட்டிக்கு கொடுத்து வாங்குறது அல்ல. அது நீங்க புரிஞ்சுக்கணும். துரிதமாய் சம்பாதிக்கணும்னா இப்போ உடனே வட்டிக்கு அடிச்சா அடைச்சிரும், அப்படி அல்ல. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அவன் துரிதமாய் சம்பாதித்தான். ஒரு சிலர்லாம் பாருங்க, நம்ம ஆளுங்கெல்லாம் காலையில எழும்புறதே இழுத்து 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 எழும்புவான்.
திருப்பி வேலைக்கு போக சொன்னா இவனை தள்ளி 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 தான் கொண்டு போய் வீட்டு வாசல்ல வண்டியில ஏத்தி விடணும். வேலைக்கு போறீங்களா, போங்கங்க, டைம் ஆயிடுச்சுங்க. ஏங்க அண்ணா அப்படியா போறேன். இந்த சில பிள்ளைகளை ஸ்கூலுக்கு தள்ளுவாங்க பாருங்க இந்த பேரண்ட்ஸ், அவனை எழுப்பி அவன் தூங்கிக்கிட்டே இருப்பான், அப்படியே கொண்டு போய் தண்ணியை தலையில ஊத்தின பிறகுதான் உதருவான். அதுக்கு பிறகு 4 அடி அடிச்சு ட்ரெஸ்ஸை போட்டு இழுத்து கொண்டு வந்து ரோட்லாம் கத்த வச்சு வேன்ல ஏத்தி விடுவாங்க. இதே மாதிரி நீ இருந்தீன்னா உன்னுடைய வாழ்க்கையில நீ என்ன சம்பாதிக்க போற? நீ உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, உனக்குன்னு ஒரு பிற சந்ததி இருக்கு, நீ என்ன சம்பாதிச்சிருக்கிற? யோசிச்சு பாருங்க. குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். உன் பிள்ளைகளுக்காக என்ன சம்பாதிச்சிருக்கிற? உன் குடும்பத்துக்காக என்ன சம்பாதிச்சிருக்கிற? நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஒண்ணுமே சேர்த்து வைக்கல, எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அப்படியா? அப்ப வீட்டுக்கு வாடகை கொடுக்கும்போது வீட்டுக்கு வாடகை எப்படி? நான் ஒரு சகோதரன்ட்ட பேசினேன், அவன் எப்ப பார்த்தாலும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பான், நல்ல மனுஷன், ஆவியில் நிறைஞ்சா அதுவாட்டு சுத்திட்டு எல்லாரும் மேலேயும் விழுந்து இடிச்சுட்டு கிடப்பான். ஆனா வேலைக்கு போக மாட்டான். அப்படி வேலைக்கு போயிட்டான்னா அந்த 400 ரூபாய் காலி ஆகிற வரைக்கும் வேலைக்கு போக மாட்டான். வேலைக்கு போயிட்டான்னா 400 ரூபாய் கிடைச்சிச்சுன்னா அந்த 400 ரூபாய் காலி ஆகிற வரைக்கும் நினைச்ச மாட்டான், வேலைக்கு போக மாட்டான். நான் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னேன், நீ என்ன மனுஷனா, நீ ஒரு விசுவாசின்னு சொல்ற, தன் சொந்த குடும்பத்தை விசாரியாதவன் அவிசுவாசியிலும் கெட்டவன் அப்படின்னு சொன்னேன். ஏன்? நான் தான் வேலை பார்த்து எல்லாம் காசு கொடுத்தல, அடுத்த நாள் ஏன்டா வேலைக்கு போல? அதான் வீட்டுல காசு இருக்குல்ல, அப்ப எப்படி நீ வாழ்க்கை? நான் பஸ் ஸ்டாண்ட்ல கூட போட்டு படுத்துக்குவேன், அப்ப எதுக்கு கல்யாணம் கட்டினேன்? இவன் பஸ் ஸ்டாண்ட்ல போய் படுத்துக்குவானா? இவன் இல்ல, திருப்பி மனைவி 2 பிள்ளைகள் இருக்கு, அது என்ன பண்றது? ரோட்ல விடுறது. இவங்க எல்லாமே பொறுப்பற்ற சோம்பேறிகள். அதனாலதான் பவுல் இப்படிப்பட்ட ஆளுங்களை பத்தி புதிய ஏற்பாட்டுல பயங்கரமா சொல்றாரு. வேலை செய்யலையா நீ என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. அப்படித்தான் பைபிள் பயங்கர கண்டிப்பா பேசினாரு பவுல். நீ வேலை செய்ய, என்னைக்கு நீ வேலை செய்யலையோ அன்னைக்கு நீ சாப்பிடுறதை நிப்பாட்டிருந்தார். அப்படி நிறுத்த முடியுமா? தெசலோனிக்கேர்ல 2 தெசலோனிக்கேர் 3:10. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. எப்படி? 12ஆம் வசனம். அடுத்த வசனம் 11, 12. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அல்வர்க்காரராய் ஒழுங்கற்ற திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். நம்ம படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல, இப்ப நாங்கள என்ன, நாங்க படிச்ச படிப்புக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கோம்? சொல்லுங்க. நாங்க படிச்ச படிப்புக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கோம். நான் எம்டியும் பண்ணல, பிடியும் பண்ணல, மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டிவ் அதெல்லாம் ஒண்ணுமே படிக்கல, தியாலஜியும் ஒண்ணும் படிக்கல. ஒரு சிலர் வந்து படிச்சதுக்கு வேலை கிடைக்கல, படிச்சதுக்கு வேலை கிடைக்கல, படிச்சதுக்கு வேலை கிடைக்கல, கிடைச்ச வேலையை நீ செய்ய. எல்லாருமே படிச்சதுக்குரிய வேலையை செய்யல. கர்த்தர் கொடுக்கிற பாதையில நீ கடந்து போகணும். அதுக்காக நீ சும்மா இருக்கவே கூடாது. அதுக்காக நீ பிரயாசப்படு. முடிந்த அளவு நீ உன்னுடைய பிரயாசத்தை நீ பயனெடுக்கணும். அதே போலதான் ஊழியத்துல வந்துட்டு வேலை செய்யலைன்னா நம்ம சோம்பேறிகளா போயிடுவோம். நம்முடைய ஊழியம் அங்கீகரிக்கப்பட முடியாது. ஊழியத்துக்கு வந்துட்டு நமக்கு சாப்பாடு டைம் பெல் அடிச்சா 12 அடிச்ச உடனே பெல் சாப்பாடு வந்துடும். ஆனா பரலோகத்துக்கு பெல் அடிக்காது. வேலை செய்யணும். கர்த்தருடைய வீட்டுல வேலை செய்யறது வந்து ஒரு பெரிய பாக்கியமானது. அவர் சொல்றான், என்னை போல துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? நீ எவ்வளவு ஊழியம் செய்றியோ அவ்வளவு பிரதிபலன் உனக்கு சம்பாதிச்சு வச்சுக்கிற. அழிந்து போகிற உலக பொருளினாலே ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள், நித்திய வீட்டில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அழிந்து போகிற உலக பொருளினாலே பரலோகத்தில் சிநேகிதரை சம்பாதியுங்கள். நம்ம எத்தனை ஆத்துமாக்களை சம்பாதிச்சிருக்கிறோம்? இந்த சபைக்கு நீ வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? உன் மூலமா எத்தனை ஆத்துமாக்கள் சம்பாதிக்கப்பட்டிருக்கு? எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி. பைபிள் சொல்லுகிறது. யாக்கோபுக்கு ஒரு நாள் புத்தி தெளிந்தது. அவன் மனைவி பார்த்து கேட்டான், நான் இப்படியே இருந்தா, மாமனாரை பார்த்து சொன்னான், நான் இப்படியே உங்க வீட்டிலேயே இருந்தா என் குடும்பத்துக்கு நான் என்னைக்கு இங்கே சம்பாதிக்கிறது? அவன் அருமையான ஒரு கேள்வி கேட்டான். நான் என் குடும்பத்துக்கு சம்பாதிக்க வேண்டாமா? என் பிள்ளைகளுக்கு சம்பாதிக்க வேண்டாமா? ஒரு சிலர் தங்க அக்கா வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுப்பாங்க, ஒரு சிலர் தம்பி வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுப்பாங்க. ஆனா தான் சொந்த வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டான், 10 பைசா கொடுக்க மாட்டான். இப்படியும் ஆளு இருக்கு. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம்.
நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். பாத்தீங்களா? இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது? நான் வந்தேன், ஆடு மேய்ச்சேன், கல்யாணம் கட்டினேன், பிள்ளைகள் பெற்றுக்கிட்டேன், அந்த ஆடு உனக்கு எடுத்துக்கிட்டேன், இந்த ஆடை எனக்கு எடுத்துக்கிட்டேன். ஆனா என் குடும்பத்துக்கு நான் இன்னும் ஒன்னும் சம்பாதிக்கலையே. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் யோசிங்க, உங்க பிள்ளைகளுக்காக என்ன சம்பாதிச்சிருக்கீங்க? உங்களுடைய சந்ததிகளுக்காக என்ன சம்பாதிச்சிருக்கீங்க? சம்பாதிச்செல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அழிச்சிட்டேன், கடன் கொடுத்துட்டேன், எங்க அண்ணனுக்கு கொடுத்தேன், எங்க அப்பாவுக்கு கொடுத்தேன், எங்க சொந்தக்காரன் வந்து அங்க கொடுத்துட்டேன். இப்படி கொடுக்கிற இந்த குடும்பம் நடத்த தெரியாத பல விசுவாசிகள் சபைக்குள்ள இருக்காங்க. சம்பாதிக்கிறது, அவங்க அண்ணன் வருவான் கொடுத்து விட்டுருவான், அவன் குடிகாரனா இருப்பான். இல்லாட்டா தம்பி வருவான், அவன் ஒரு சோம்பேறிக்காரனா இருப்பான், அவங்க கையில கொடுத்து விட்டுருவான். ஏன்னா பாசம் அப்படியே பிச்சுட்டு வருது, இவர் கொடுத்து விட்டுருவாரு. இங்க மனைவி பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் இருக்காது, சோறு இருக்காது, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது. எல்லாம் அண்ணன், எல்லாம் அக்கா, எல்லாம் தம்பி. அதான் யாவுக்கோ கேட்கிறான் மாமனாரை பார்த்து, என் குடும்பத்துக்கு நான் என்னைக்கு ஏன் சம்பாதிக்கிறது? துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? கர்த்தர் உன்னோட தான் பேசுறாரு. இன்னோட உன்னுடைய சோம்பேறித்தனத்தை நீ முடிவுக்கு கொண்டு வந்து நீ உன் பிள்ளைகளுக்காக சம்பாதி. நீ இருக்கும்போது நீயும் கடன் வாங்கி நீ செத்து போயிட்டீன்னா, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது போல உம்முடைய அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான், அவன் தீர்க்கதரிசியா இருந்தான், கடன் வாங்கினான், கடன் கொடுக்காமல் செத்து போய்விட்டான், கடன் கொடுத்தவன் வந்து என்னுடைய பிள்ளைகளை அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் சொன்ன மாதிரி வந்துடும். அந்த நிலவரத்துக்கு வந்துடக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்துல இருந்து ஒரு பிசினஸ் கேட்டு அந்த பிசினஸ் கொடுத்து ஒரு தரிசனம் வெளிப்படுத்தல் கிடைச்சு அந்த நடத்தி போட்டு அந்த பிசினஸ் பண்ணி அந்த பிசினஸ்லயே நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணா கர்த்தர் நம்ம தூக்கி போயிட்டே இருப்பார். தமிழ்ல சொல்லுவான், அகல உழுவதிலும் ஆழ உழுவதே நல்லது. அகல கால் வச்சுட்டு திருப்பி இங்கிட்டும் போக முடியாம அங்கிட்டும் போக முடியாம நடுவில் மாட்டிக்க கூடாது. கர்த்தருக்காக நீ ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் நில்லு. கர்த்தர் உனக்கு கொடுத்த பிள்ளைகளை பராமரிக்க தமிழ்ல சொல்லுவாங்க, மரத்தை நட்டவன் என்ன செய்வான்? தண்ணி ஊத்துவான். அதுபோல உன்னை அழைத்தவர் உனக்கு தண்ணி ஊத்துவார், கஞ்சி ஊத்துவார், தேவைப்பட்டா பிரியாணி கொடுப்பார், உன்னை ராஜாவாய் பிரபுவாய் என்ன செய்வாரு? மாற்றுவார். தேவனால முடியும். புழுதியில கிடந்தாலும் குப்பையில கிடந்தாலும் உன்னை சிங்காசனத்துக்கு கொண்டு வர அவருக்கு என்ன செய்யும்? சக்தி உண்டு. அந்த தேவனை நாம் ஆராதிக்கிற பொழுது நாம் இந்த நாட்கள்ல நம்மளால முடிஞ்ச அளவு காலையில் எழும்பணும், ஜெபம் பண்ணணும், புறப்படணும், வேலைக்கு போகணும், பிசினஸ் பண்ணணும், வேலைக்கு போகணும். நீங்க பாருங்க, சென்னையில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, மும்பைல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ கிலோமீட்டர் அவங்க என்ன செய்றாங்க ட்ரெயின்ல. நீங்க ஜோலார்பேட்டை டு சென்னை வந்து 5 மணி நேரம் டிராவலுங்க. காலையில 4:30 அங்கிருந்து ட்ரெயின் கிளம்பும். அதுக்கு முன்னால அந்த மனைவி அந்த தாய் சாப்பாடை கட்டி தான் பிள்ளைக்கு கொடுத்துடுறா. காலை சாப்பாடும் கொடுக்குறா, மத்தியான சாப்பாடும் கொடுக்குறா. 5 மணிக்கு ஏறின உடனே படுத்துருவாங்க. 9 மணிக்கு அது ட்ரெயின் உள்ள வரும் சென்னைக்குள்ள. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜோலார்பேட்டை எக்ஸ்பிரஸ் உள்ள வருவான். அந்த 8:30 எல்லாரும் எழும்பிடுவான். டக்கு டக்கு டக்குன்னு எல்லாரும் சாப்பிட்டு ரெடியா உட்காந்துக்குவாங்க. 9 மணிக்கு இறக்கின உடனே அவன் 10 மணிக்கு டியூட்டிக்கு போய் ஜாயின் பண்ணிடுவான். சாயங்காலம் 5:45 இந்த ட்ரெயின் எடுப்பான். மத்தியான சாப்பாடு கையிலே இருக்கு, சாப்பிட்டு 5:45 அம்மா போர்டு. நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பாருங்க, நாய் ஓடின மாதிரி ஓடுவாங்க. அந்த ட்ரெயினை ஒரு செகண்ட் விட்டா போயிடும். ஓடி போய் ஏறினா நைட்டு எத்தனை மணிக்கு போய் சேரும்? 10 மணிக்கு விட்டு போய் சேரும். அதுக்கு பிறகு அவன் கிராமத்துக்கு போவான். காலையில 4:30 எங்க வந்துருவான்? ரயில்வே ஸ்டேஷனுக்கு சோத்த தூக்கிட்டு உள்ள வந்துருவான். இப்படித்தான் ஓடி சம்பாதிக்கிறான். நம்ம ஆளை எழுப்புறதுக்கு இந்த கும்பகர்ணனை வந்து யானையை வச்சு எழுப்பினானா. படிச்சிருக்கீங்களா புராணம்? அதே மாதிரி இனி இயேசு வர்றாருன்னு சொல்ற சத்தம் இவனுக்கு என்னைக்கு கேட்க போகுது? எக்காலம் தொனிக்கும், நாம எல்லாரும் மர்வமாக்கப்படுவோம். ஒரு எப்பொழுதும் ஒரு விழிப்பா நிக்கணும் நம்ம. அடுத்ததாக மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மத்தேயு 14:22. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அக்கறைக்கு போக முடியாக அழைக்கப்பட்டவர்கள் நாம். நம்முடைய பயணமே அக்கறை பயணம்தான். இந்த கரையில நம்முடைய ஓட்டம் தொடங்கிடுச்சு. நம்முடைய பயணம் எந்த கரைக்கு போனோம்? அடுத்த கரை, அதான் பரலோகம். இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்ச நாள் தான். இனி காலம் செல்லாதுன்னு பைபிள் சொல்லுது.
இனி நம்முடைய பயணம் முடிவு அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, சீக்கிரமாய் அவர்களை அக்கறை போக துரிதப்படுத்தினார். அவங்க எல்லாரும் வேக வேகமா பைபிள் படகுல ஏறி புறப்பட்டு போயிட்டாங்க. பயங்கர போராட்டம். நீ பயப்படாத, நடுக்கடல்ல இயேசு செஞ்சாரு, நடந்து அவங்களுக்கு உதவி செய்தார். நீ இந்த பயணத்துல இருக்காத, நீ அக்கறை பயணத்துக்கு வா. இந்த கரையில் நம்ம இருக்க வேண்டிய காலம் முடிஞ்சிருச்சு. குடும்பம், மனைவி, பிள்ளைகள், சொத்து, சுகம், இதுல இருக்கிற காலங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம கண்ணை திறக்க வேண்டியது இன்னொரு தேசம். அக்கறைக்கு போக நீங்கள் துரிதப்படுங்கள். விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க, ஜெபத்தை கூட்டுங்க, தேவ சமூகத்தில் கிடக்கிற நாட்களை அதிகப்படுத்துங்கள், ஆண்டுடைய சமூகத்தில் தரித்திருக்கிற நேரத்தை நீங்க கூட்டுங்க. இது ஒரு அக்கறை பயணம். இன்னைக்கு நம்ம கண்ணை திறக்க வேண்டிய தேசம் அடுத்த தேசம் தான். இங்கேயே திருப்பி கண்ணை திறந்தா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. இங்கேயே நம்ம மண்ணுக்குள்ள கிடந்தா பிரயோஜனம் கிடையாது. இயேசு கிறிஸ்து அவர்களை அக்கறை போகும்படியாக துரிதப்படுத்தினார். இன்றைக்கு இந்த தேவனுடைய வார்த்தை, நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, வரப்போகிறதையே நாம் நாடி தேடுகிறோம். பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாட வேண்டிய காலம் வந்துவிட்டது. அதனால இயேசு கிறிஸ்து இருக்கும் போதே ட்ரையல் பண்ணாரு, அக்கறைக்கு போ, நீ போயிட்டே இருன்னு சொன்னார். வேகமா சீசர்களை ஏத்தி அனுப்பிவிட்டார், துரிதப்படுத்தினார், போயிடு, வேகமா போயிடு. கொஞ்ச காலம் தான் வாழ்க்கை. பைபிள் சொல்லுகிறது, இந்த உலக வாழ்க்கை ஒரு புகை மாதிரி, ஒரு அஞ்சல்காரனுடைய ஓட்டம் மாதிரி. அஞ்சல்காரன் ஓட்டனா இப்போ இந்த போஸ்ட்மேன் நடந்து வரானே, அதே மாதிரி இல்ல. அப்ப அஞ்சல்காரனுடைய வேகம் வேகமாக ஓடுகிற ஒட்டகத்தினுடைய வேகம். ஒட்டகத்துல தான் போகும், அவ்வளவு ஃபாஸ்ட். இல்லன்னா புறா விட்டு அனுப்புவாங்க, சட்ட சட்ட சட்டன்னு போகும். இன்னைக்கு நம்முடைய வாழ்நாட்கள் எப்படி இருக்கு? அஞ்சல்காரனுடைய ஓட்டம் நெசவு நெய்கிறனுடைய பாவு போல ஓடுகிறது, புகை போல ஓடுகிறது. புகை அப்படி டக்குன்னு மறைஞ்சிடும். அதனால நம்முடைய வாழ்க்கை கொஞ்ச காலம். அதனால நம்ம இந்த நாட்கள்ல அக்கறை போக ஆயத்தப்பட வேண்டிய, துரிதப்பட வேண்டிய நேரம். நமக்கு பரலோக ராஜ்யம் ஒண்ணு உண்டு, அதைத்தான் நம்முடைய தரிசனம். கடைசியாக யோவான் 20:4 பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து. இதுல ஒரு சப்ஜெக்ட், அழகான ஒரு சம்பவம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவை காணோம், கல்லறையில வச்சவரை காணும்னு சொல்லி மரியாள் சொல்லிட்டா. சொன்ன உடனே பேதுருவும் இன்னொரு சீஷனும் புறப்பட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. 3ஆம் வசனம். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையினிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். இருவரும் ஒருமித்து ஓடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரே டிராக்ல ஓடிக்கிட்டு இருக்கான். இயேசுவை காணோம், கல்லறை திறந்து கிடக்குது, அங்க ஆளை காணோம் அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் ஒரே ஸ்பீட்ல போறாங்க. 2 பேரும் வேகமா ஓடிக்கிட்டு இருக்காரு. பேதுரு சீனியர் அப்போஸ்தலர், மூத்த ஊழியக்காரர். கூட ஓடினவன் வேகத்தை கூட்டிட்டான். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் என்ன செஞ்சிட்டான்? துரிதமாய் ஓடினான். அது அவனுடைய ஆசையின் வேகத்தை காண்பிக்கிறது. யாரை பார்க்க? உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்க. இயேசுவை பார்க்கிறதுக்கு இந்த மார்க்கத்தில் நீ எப்படி ஓடுற? இயேசுவை பார்க்க உன்னுடைய வேகம் எப்படி இருக்கு? எனக்கு நான் காலையில் உட்கார்ந்து படிச்சு பார்த்தேன். பேதுருவை பார்க்கிலும் யாரு ஸ்பீட கூட்டிட்டா? கூட வந்த சீடன் ஸ்பீட கூட்டிட்டான். பேதுருவை பார்க்கிலும் பவுலுடைய வேகம் கூடிடுச்சு. இங்க இருக்கிற உங்களுடைய வேகம் எப்படி இருக்கு? நீ உன்னுடைய வேகத்தை கூட்டினா முந்தினோர் பிந்தினோர், பிந்தினோர் முந்தினோர் ஆயிடுவாங்க. இது கடைசி காலம். ஆச்சரியமான ஒரு வேகம். பேதுருவை பார்க்கிலும் அந்த சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்துல வந்து விட்டான். அங்க அப்படி நின்னுகிட்டே இருக்கான். என்னன்னு அதுக்குள்ள பேதுரு வந்துட்டாரு. பேதுருவும் சாதாரண ஆள் கிடையாது. இவன் கல்லறை வாசல்ல நின்னா, பேதுரு வந்த வேகத்துக்கு எதுக்குள்ள போயிட்டான்? கல்லறைக்கு உள்ளே ஓடி விட்டான். அதான் பேதுருடைய அடுத்த வேகம். அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? 2 பேரும் இயேசுவை பார்க்கணும், அவ்வளவு ஃபாஸ்ட்ல இருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய வேகம் இயேசுவை பார்க்கறதுக்கு நம்ம எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? இயேசுவை பார்க்கிற இந்த பயணத்துல நம்முடைய வேகங்கள் எப்படி இருக்கு? எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம்.
ஒரு 5 நிமிடம் இல்லாவிட்டா ஒரு 10 நிமிடம் உங்களுடைய வேகத்தை கூட்டுகிற ஒரு நேரம். உன்னுடைய வேகத்தை கர்த்தர் கூட்ட விரும்புகிறார். உன்னுடைய வேகம் கூடும்போது நீ இயேசுவை முந்தி போய் பார்ப்பாய். எக்காலம் துணிக்கும் போது நீ இயேசுவை பார்க்கலாம். பேதுரு ஓடினான், ஆனால் அந்த சீஷனோ அவனை விட துரிதமாய் ஓடினான். இந்த ஓட்டத்துல மற்ற விசுவாசியை பார்க்காத, மற்ற ஊழியக்காரனை பார்க்காத, உன்னுடைய வேகம் கூடட்டும், இன்னும் துரிதமாய் ஓடு. உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்க உன்னுடைய வேகத்தை அதிகரிப்பாயாக. எல்லாரும் கண்களை மூடுவோம். நீ துரிதமாய் ஓடினால் கர்த்தர் உனக்கு துரிதமாய் நீதி செய்வார். ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. ஏசாயா 16:5. எல்லாம் மற்றவங்க எல்லாம் முழங்கால் போடுங்க. ஏசாயா 16:5. துரிதமாய் ஓடுகிறவர்களுக்காக தேவன் செய்கிற, துரிதமாய் செய்கிற இன்னொரு காரியம். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதின்மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோட வீற்றிருப்பார். உன்னுடைய பிரச்சனைகள் இதுவரைக்கும் தீராம இருந்திருக்கும், ஆனா இன்னைக்கு துரிதமாய் அதை செய்ய போகிறார். ஆமென். அதை நீ விசுவாசித்து நீ கடந்து போகலாம். உன்னுடைய காரியங்களிலே கர்த்தர் துரிதமாய் நீதி செய்ய போகிறார். இதுவரைக்கும் உன்னுடைய கேஸ் பெண்டிங்ல இருந்திருக்கலாம், மனிதர்கள் விசாரிக்காமல் இருந்திருக்கலாம், மற்றவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உனக்கு துரிதமாய் நீதி செய்கிற தேவன் என்று அவர் தன்னை குறித்து வெளிப்படுத்துகிறார். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய வேகத்தை துரிதப்படுத்தும்படியாக விரும்புகிறார். எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போடுவோம். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு 5 நிமிடம் நீங்க முழங்கால் போட்டு, கர்த்தாவே நான் சோதோமை விட்டு துரிதமாய் வெளியே வர விரும்புகிறேன். கர்த்தருடைய வேலையை நான் துரிதமாய் செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒப்புரவாக நான் துரிதமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நீ அப்படி முடிவெடுக்கும் போது உன்னை பிடித்து வைத்திருக்கிற வல்லமைகள் துரிதமாய் உன்னை விட்டு வெளியே போய்விடும். தேவன் உனக்கு துரிதமாய் நீதி செய்து விடுவார். ஆமென், ஹல்லேலூயா. அக்கறைக்கு போக துரிதப்படுங்கள். இயேசுவின் முகத்தை பார்க்க வேகத்தை கூட்டுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நார்மலாய் ஓடுகிற ஓட்டம் அல்ல. நம்முடைய வேகத்தை அதிகரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒரு கார் ரேஸ் நடந்தது. அதுல ஒரு கார் பறந்து போனது போல போய்விட்டது. அந்த ஒரு பெரிய திறமை உள்ளவனும் அந்த காரை பீட் பண்ணவே முடியல. என்னன்னா அந்த காருடைய வேகம் அதிபயங்கர வேகமாக இருந்தது. அவங்களுக்கு ஒரு டவுட் வந்தது, எப்படி இந்த கார் இவ்வளவு ஃபாஸ்ட்ல போகும்? ஒரு என்ஜினுக்கு இத்தனைதான சிசி, இதுக்கு மேல எவ்வளவு ஃபாஸ்ட்லி எப்படி போக முடியும்? கடைசியில் அந்த காரை பரிசோதிச்சு பார்த்தாங்க. அது ஒரு குட்டி விமானத்தினுடைய என்ஜினை கொண்டு வந்து அதுல பொருத்தி வச்சிருந்தான். அவன் எப்படி இருக்கும் பாருங்க. போட்டிக்கு வரும்போது அவன் எந்த இன்ஜினை தூக்கி மாட்டிட்டு வந்திருக்கான் பாருங்க. இந்த பாவத்தை விட்டு வெளியே வர உன்னுடைய வேகம் என்ன? மாம்சத்தின் பிடியிலிருந்து வெளியே வர இன்றைக்கு நீ வேகத்தை கூட்ட போகிறாய். சோதோமை விட்டு வெளியே வர நீ என்றைக்கு முடிவெடுக்க போகிறாய்? ஆமென். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வசனங்களுக்கு மாத்திரம் சமர்ப்பியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உன்னை துரிதப்படுத்துகிறது. கர்த்தாவே, இனிமேலும் நான் சோதோமிலே கடக்க நான் புத்தியினன் அல்ல. இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்வை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இனி நான் சோதோமில் இருக்க மாட்டேன். துரிதமாய் வெளியே வருகிறேன் சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க. ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய வேலையை இனிமேல் நான் அசதியாய் செய்ய மாட்டேன். கர்த்தருடைய வேலையை நான் துரிதமாய் செய்வேன் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்?
ஒப்புரவாகிற விஷயத்துல நான் இனிமேல் பின்தங்க மாட்டேன், காலம் தாழ்த்த மாட்டேன். எல்லாரோடு நான் சமாதானத்துக்காக என்னை துரிதமாய் ஒப்பு கொடுக்கிறேன். இனி நான் துரிதமாய் சம்பாதிப்பேன். இனி நான் மௌனமாய் இருக்க மாட்டேன். கர்த்தர் என்னை நடத்துகிற பாதைக்கு உன்னை ஒப்பு கொடுக்கிறேன். அக்கறை பயணத்துக்கு ஆயத்தப்படுங்கள். ஆமென். அக்கறைக்கு போக துரிதப்படுங்கள். ஆமென். இயேசுவை பார்க்க உங்களுடைய வேகத்தை அதிகரியுங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அக்கறைக்கு போகிறது உங்களை ஒப்புக்கொடுங்கள் பிரியமானவர்களே. இயேசுவை பார்க்க உங்களுடைய வேகத்தை கூட்டுங்கள். ஆமென். கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென், 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 ஆமென். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் ஓடுவார்கள். ஒருவன் பந்தய பொருளை பெற்றுக் கொள்வான். ஜெயம் நமக்குத்தான். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அவன் வேகமாய் ஓடி கல்லறைக்குள் புகுந்து அங்கே இயேசுவை காணாமல் திரும்ப வேகமாக வீட்டுக்கு வந்த பொழுது இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்தார். இயேசுவை பார்க்க ஒரு அருமையான நேரம். நம்ம இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். உன்னுடைய விசுவாசத்தின் வேகத்தை கூட்டுவாயாக. உன்னுடைய ஊழியத்தை நீ அதிகரிப்பாயாக. உன்னுடைய ஜெப நேரத்தை அதிகரிப்பாயாக. உன்னுடைய முழங்கால் அதிகரிக்கப்படட்டும். உன் கையெடுப்பு அதிகமாகட்டும். உன்னுடைய கண்ணீர் அதிகமாகட்டும். உன்னுடைய ஜெப வேலை அதிகமாகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தை உனக்குரியது. சோர்ந்து போய் முடங்கி போய் வழி தவறி போய் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ முடங்கி கிடக்க வேண்டிய காலம் இதுவல்ல. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆமென். உன்னுடைய ஓட்டத்தின் வேகத்தை நீ கூட்டுவாயாக. இன்னும் துரிதப்படுவாயாக. உன் நேசர் வாசற்படி அண்டை வந்து விட்டார். இது கடைசி நிமிடங்கள். கர்த்தருக்காக உன்னால் எதை செய்ய முடியுமோ அதை செய். கர்த்தருக்காக எவ்வளவு ஜீவனை கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஜீவனை கொடு. இயேசுவை பார்க்க எப்பொழுது உன்னுடைய உள்ளம் பொங்கிக் கொண்டே இருக்கட்டும். இரவும் பகலும் அவரை பார்க்க வேண்டும் என்கிற வேகத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் உன் ஆத்துமா உன் மாமிசம் கர்த்தரையே வாஞ்சிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். எத்தனை பேர் அவரை சந்திக்க உங்களை வேகத்தை கூட்டுகிறீர்கள்? ஏசப்பா, நீர் வரும்பொழுது நான் எப்படி ஆயினும் யார் உம்மை பார்க்கிறார்களோ இல்லையோ நான் உம்மை பார்க்க வேண்டும். நீ சோதோமை விட்டு நீ வெளியே வந்தால் எகிப்தின் வல்லமை உன்னை விட்டு அதிவேகமாக விலகி போய்விடும். உன்னை பிடித்து வைத்திருக்கிற வல்லமைகள், உன்னை பிடித்து வைத்திருக்கிற சாபங்கள், தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நீங்குகிறது. ஆமென். எகிப்தின் வல்லமைகள் இனிமேல் உன்மேல் அதிகாரம் செலுத்த முடியாது. ஆமென். உன்னை அடிமைப்படுத்தின வல்லமைகளுக்கு இனிமேல் உன்மேல் அதிகாரம் கிடையாது. ஆமென். நீ மாத்திரம் உன்னுடைய வேகத்தில் கூட்டிக் கொண்டு போய்கொண்டே இரு. துரிதமா இயேசுவை சந்திக்க ஆயத்தப்பட்டு போய்கொண்டே இரு. எந்த வல்லமை உன்மேல் அதிகாரம் செலுத்த முடியாது. ஆமா. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை துரிதப்படுத்தும்படியாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எவைகளில் நாம் துரிதமாய் நிற்க வேண்டிய காலங்கள் என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவை சந்திக்க துரிதமாய் ஆயத்தப்பட்டு அவர் வரும் பொழுது அவரை சந்திக்க எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.